பிள்ளைகள் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் நிகழ்தகவின் இரண்டாவது பகுதியை பார்க்க போறோம். அப்ப முதலாவது பகுதியில பார்த்து நாங்கள் தொடைகள் சம்பந்தமான கொஞ்சம் அறிவு எடுத்துக்கணும். நாங்கள் செட் தியரி கொஞ்சம் படிச்சனாங்க. செட்ஸ் தொடைகள். பிறகு நிகழ்தகவின் அடிப்படை வரவிலக்கணங்கள் கொஞ்சம் சில அடிப்படை சமன்பாடுகள் அவற்றை வைத்துக்கொண்டு சில கணக்குகள் எப்படி செய்தாங்கன்னு பார்த்தினாங்க. அது முதலாவதுல பார்த்தினாங்க. இப்ப ரெண்டாவது பகுதியில பார்க்க போறோம் பாருங்கோ, நிபந்தனை நிகழ்தகவு, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நிபந்தனை நிகழ்தகவு என்றதை பார்க்க போறோம். அப்ப அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாட்டுக்குள்ள நேரடியா போக முதல் நாங்கள் அதை விளங்குற மாதிரி ஒரு 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 கேள்வி ஒன்றை பார்ப்போம், ஒரு வினா ஒன்றை செய்து பார்ப்போம். இது என்னன்றதை விளங்கி கொள்றதுக்கு, அதை விளங்கி கொண்டு பிறகு நாங்கள் அதுக்குரிய சமன்பாட்டு வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய கணக்கு அதுகளை இந்த பகுதி 2ல பார்க்க போறோம். இப்போ நிபந்தனை நிகழ்தகவு தான் விஷயம். பாருங்கோ, ஒரு நிறுவனத்தில் பணிபுரிவோரின் சம்பளம் தொடர்பான தகவல் பின்வருமாறு. 3 வகுப்பான ஊழியர்கள் இருக்கணும். இப்போ மேனேஜர்ஸ், தொழிலாளிகள், அப்படி ஏதாவது வகுப்புகள் இருக்கு தானே பிள்ளைகள். அப்போ வகுப்பு ஏ ஊழியர்கள், வகுப்பு பி ஊழியர்கள், வகுப்பு சி ஊழியர்கள். ரூபாய் 9600 குறைவான சம்பளம் எடுப்பவர்கள் பாருங்க எப்படி இருக்கு. 9600 இருந்து 18,000க்கு இடைப்பட்ட சம்பளம். 9,000 கூட 18,000 குறைவு. 18,000 இருந்து ஆனா 24,000 குறைவு. இப்படி பிறகு இந்த பக்கமா கூட்டுத்தொகை போட்டிருக்கு. பாருங்கோ, மேலுள்ள நிறுவனத்தில் ஒரு ஊழியர் எழுமாற்றாக தெரியப்பட்டால், கவனமா வாசிக்கணும். அதுல முதலாவது ஆனா என்ன சொல்லுதுண்டா, அவர் ரூபாய் 9600 தொடக்கம் 18,000 சம்பளம் பெறுபவர் என தரப்பட்டிருப்பின், 9600 இருந்து 18,000க்குள்ளதான் அவட்ட சம்பளம் என்று டிஃபைன்ட கன்ஃபார்ம்டா எங்களுக்கு தந்திருக்கு. தரப்பட்டிருப்பின் அவர் பி வகுப்பில் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப பாருங்க பிள்ளைகள், இல்ல என்ன தரப்பட்டிருப்பின் என்ற விஷயம் இருக்குல்லோ, அதை வாச்சோன்னு என்ன செய்யலாம்டா, எங்களுக்கு இப்ப இந்த கேட்டகரிக்குள்ளதான், இந்த வகைக்குள்ளதான் நாங்கள் தெரிவு செய்த ஆள் இருக்கிறாருன்னு தந்தாச்சு. அப்ப நான் இந்த முதலாவது கேள்வி செய்யக்குள்ள இதை பற்றியோ அல்லது இதை பற்றியோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், தெளிவா கணக்குல சொல்லி இருக்குது, தெரிவு செய்யப்பட்ட ஊழியர் இந்த வகைக்குள்ளதான் இருக்கிறார். பிள்ளைகள் இதுல எத்தனை இருக்கு? 20 70 20 110 இருக்குது. இந்த 110க்குள்ளதான் என்ற பிரச்சனை எல்லாம். நான் இஞ்சால இருக்கிற ஆக்களை பற்றியோ அங்கால இருக்கிற ஆக்களை பற்றியோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்களுக்கு விளங்குதா? ஏன், அவர் இந்த சம்பளம் தான் பெறுவார் என தரப்பட்டிருக்கு. அப்ப என்ன எழுத போறேன்டா பாருங்கோ, இவருக்கு முதலாவது ஆளு ஆனாக்கு மொத்தமாக நான் கருத்தில் கொள்வது 110 பேரை மாத்திரமே. அந்த 110ல் பி வகுப்பில் இருப்பதற்கு பி வகுப்பில் இருப்பதற்கு 70/110 என்பதைத்தான் நான் நிகழ்தகவாக கொடுக்க போகிறேன். திருப்பி சொல்றேன் பாருங்க பிள்ளைகள், கவனமா பாருங்க. தெரிவு செய்யப்பட்ட ஊழியர் 9,600 தொடக்கம் 18,000 வரையான சம்பளம் பெறுவர் என தரப்பட்டிருப்பின், அதுதான் பிள்ளைகள் நிபந்தனை. உங்களுக்குரிய நிகழ்தகவு கேட்க முதல் என்னத்தை காணணும் சொல்ல முதல் ஒரு நிபந்தனை தெரியணும். அந்த நிபந்தனை எடுத்தோன்னு நாங்கள் என்ன செய்யலாம்டா, எங்களோட முழு சனத்தொகையை நாங்கள் கருத தேவையில்லை. அந்த முழு சனத்தொகையில நிபந்தனையை சாட்டிஸ்ஃபை பண்ற, நிபந்தனையை திருப்தி செய்கிற பகுதியை மட்டும் எடுத்து நாங்கள் ஆராய்ந்தா சரி. அப்போ மொத்த சனத்தொகை ஒன்று பார்த்தீங்கன்னா இதுல 300 பேர் இருக்கிறோம். எனக்கு 300 பேர் பற்றியும் அவசியம் இல்லை. ஏனென்றா இவர் இந்த குழுவுக்குள்ள தான் இருக்கிறார், இந்த சம்பளம் தான் பெறுறாருன்னு தரப்பட்டிருக்கு. அந்த 110 பேரையும் எடுங்கோ. அதுல கேட்கப்பட்ட கேள்வி 70, பி வகுப்பில் 70. அப்ப முதலாவது கேள்விக்கு 70/110 அல்லது 7/11 விட வரும். இரண்டாவது பாருங்க, சி வகுப்பில் உள்ளவர் என தரப்பட்டால், அதாவது தெரிவு செய்யப்பட்டவர் சி வகுப்பில் உள்ளவர் என தரப்பட்டால், அப்ப
எங்களோட பிரச்சனை இந்த 50 பேருக்குள்ள தான் பிள்ளைகள், இந்த 50 பேருக்குள்ள தான். நான் முதல் இருக்கிற 150 பற்றியோ அடுத்த 100 பற்றியோ யோசிக்கவே தேவையில்லை. ஏன் தெரிவு செய்யப்பட்ட சி வகுப்பு என தரப்பட்டுள்ளது. அப்ப அந்த 50க்குள்ள கேள்வி என்ன? 18,000 தொடக்கம் 24,000 சம்பளம் பெறுவர் ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு. இந்த 50க்குள்ள சி வகுப்புக்குள்ள 18 24 25. உலகதா பிள்ளைகள், ஒரு நிபந்தனை தரப்பட்டவுடன் என்ற சனத்தொகையிலிருந்து நான் ஒரு சிறிய பகுதியை, அந்த நிபந்தனையை சாட்டிஸ்ஃபை பண்ற, அந்த நிபந்தனையை திருப்தி செய்கிற சிறிய பகுதியை மாத்திரம் எடுத்து எனது நிகழ்தகவை காண்றேன். முழு சனத்தொகையையும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது, 18,000 குறைவான சம்பளம் பெறுபவர் எண்ணின் இது ரெண்டும் பெறும். 9,600 குறைவு, 9,600 18,000 வரைக்கும் ரெண்டுமே 18,000 குறைவு. அப்ப இதுல எத்தனை இருக்குது? 250 இல்ல 150. இதுல எத்தனை இருக்கு? 110. அப்ப 150 110 260. அந்த மூன்றாவது கேள்வி இந்த 260 பேருக்குள்ளதான் இருக்குது. ஏன் 18,000 குறைவான சம்பளம் பெறுபவர் என தரப்பட்டுள்ளது. ஆக அந்த 260 ஏ வகுப்பில் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஏ வகுப்பு அந்த இந்த 260 பிள்ளைகள் ஏண்டா இந்த 245 என்ன 145 125 20 145 29 52. இப்போ பாருங்க பிள்ளைகள், ஒரு நிபந்தனை தந்த உடனே என்ன மாதிரி எங்களை இந்த கீழே இருக்கிற கணியம் மாறுதுன்ட்டு எங்களை மொத்த, அதாவது எண்ணுக்கு நாங்கள் பாவிப்போம் இல்லோ, எண் கூட்டுத்தொகை எல்லா பேர்களையும் எண்ணிக்க அது நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி மாறுபட போகுது. இதுதான் பிள்ளைகள் நிபந்தனை நிகழ்தகவு. ஒரு நிபந்தனை தரப்பட்ட உடனே அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்கின்ற பேறுகளை மாத்திரம் கருதி அவற்றின் அடிப்படையில் நிகழ்தகவு கணிப்போம். இப்போ இதை விளக்கம். இனி நாங்கள் பார்ப்போம் சமன்பாடு. இப்போ இது என்னன்னு நாங்கள் ஒரு சமன்பாட்டுக்குள்ள போட்டு செய்யறதுன்றத பார்ப்போம். நிபந்தனை நிகழ்தகவு, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஒமேகா என்னும் மாதிரி வழியின் நிகழ்ச்சி வழியாகிய எஸ் இன் இரு நிகழ்ச்சிகள் ஏபி என கொள்வோம். நிகழ்ச்சி ஏ இடம்பெறும் என தரப்படும் இடத்து, கண்டிஷன் நிபந்தனை, நிகழ்ச்சி ஏ இடம்பெறும் என தரப்படும் இடத்து நிகழ்ச்சி பியின் நிகழ்தகவானது பின்வருமாறு. அப்படிதான் வாசிக்கணும். எப்படி வாசிக்கிறது? probability of b given a, அதாவது a தரப்படும் இடத்து, a நிகழும் என தரப்படும் இடத்து, a நிகழும் என தரப்படும் இடத்து b இன் நிபந்தனை நிகழ்தகவு. a நிகழும் என தரப்படும் இடத்து b இன் நிகழ்தகவு அல்லது b இன் நிபந்தனை நிகழ்தகவு. அதுக்கு என்ன சமன்பாடு விடுதுன்ற பிள்ளைகள் பாருங்க. pa இடவட்டு b கீழே pa, இங்க pa 0 பெருசா இருக்கணும். pa என்றது 0 பெருசு. அப்ப பாருங்க, இதை நாங்கள் நிறுவி எடுப்போம். என்ன நிறுவ போறோம்டா உங்களுக்கு ஏலும் நிறுவுறது பெரிய வேலை இல்லை. நீங்கள் தானே நிறுவுறதுல புயல்கள். பாருங்க, n1 n2 n3 இதை a என்று போடுவோம், இதை b என்று போடுவோம். ஏ நிகழும் என தரப்படும் இடத்து, ஏ நிகழும் என தரப்பட்ட பிள்ளைகள் என்ற நிபந்தனை வந்து ஏக்குள்ளே அடங்கிடும். அப்ப நான் மொத்தமா இருக்கிற எல்லாரையும் யோசிக்க தேவையில்லை. என்ற கூட்டுத்தொகை, அதாவது என்ற நிபந்தனைக்கு பூர்த்தி செய்கிற மொத்த பேறுகளின் எண்ணிக்கை n1 n2 மட்டும்தான். ஏன் ஏ நடக்கும் என தரப்படும் இடத்து. திரும்பி ஒரு காப்பி அந்த முதல் கேள்வியை பாருங்க. இவ்வளவு சம்பளம் பெறுபவர் என தரப்பட்ட உடனே நாங்கள் 110 தான் எங்களோட மொத்த பெறுபவர்களை எடுத்தினாங்க. சி வகுப்பில் உள்ளவர் என தரப்பட்டால் நாங்கள் இந்த 50 தான் எங்களோட மொத்த பேரை எடுத்தினாங்க. அப்ப எது தரப்படுதோ, இந்த நிபந்தனை தரப்படுதோ அதுதான் எங்களோட மொத்த பேறுகள் எண்ணிக்கையை வரையறை செய்ய போகுது. அப்ப இங்க ஏ கீழே இருக்கிற நிபந்தனை ஏ நிகழும் என தரப்பட்டால் n1 n2 தான் புள்ளிகள் எங்களோட மொத்த பேறுகளின் எண்ணிக்கை தரப்படும் இடத்து பி நிகழ். அப்ப இதுக்குள்ள ஒரு கலரால் அடிச்சு
அடிச்சுடுவோம் அதுக்கு அடிங்க சிவப்பு கலர் ரைட் இதுதான் தரப்பட்ட நிபந்தனை இந்த நிபந்தனைக்குள்ள B2 நிகழ்றா பிள்ளைகள் இதுக்குள்ள B2 நிகழ்றா N2 மட்டும் தான் இருக்கு N3 வழியில் அதுக்கு வழியில் இதுக்குள்ள B2 நிகழணும்டா N2 அப்ப இவற்ற நிபந்தனை நிகழ்தகவு N2 இன் கீழ் N1 சக N2 என்று வருது இனி என்ன செய்வோம் என்றால் N2வை N-ஆல பிரிப்போம் N1 சக N2வையும் N-ஆல பிரிப்போம் இந்த N2 என்ற வராரண்டா பிள்ளைகள் A இடவட்டு B என்ன பாருங்க N2 A இடவட்டு B அப்ப நான் போடலாம் அத இவரை அப்படி எழுதலாம் இவரை பாருங்க N1 சக N2 என்ற ஆறது இந்த வட்டம் A அப்ப NA இன் கீழ் என்னன்னு போடலாம் அது வரும் இவர் ஆரண்டா பிள்ளைகள் PA இடைவட்டு B இவர் ஆரண்டா PA இதானே பிள்ளைகள் A தரப்படும் இடத்து B இன் நிபந்தனை நிகழ்தகவு A தரப்படும் இடத்து B இன் நிபந்தனை நிகழ்தகவு திருப்பி சொல்றேன் A தரப்படும் இடத்து B இன் நிபந்தனை நிகழ்தகவு கீழே A போடுங்கோ மேலே A இடைவட்டு B போடுங்க புலங்குதோ இது எங்களுக்கு அடிக்கடி கணக்குகள்ல பல இடங்கள்ல பாவிக்கப்படும் இனி பார்க்க போறோம் கொஞ்சம் குறிப்பா பாவம் A பூஜ்ஜியம் எனின் A தரப்படும் இடத்து B என்பது அர்த்தமற்றது ஏன் அது அர்த்தமற்றது பிள்ளைகள் கீழே P நாங்க என்ன சொல்றோம் A தரப்படும் இடத்துன்னு சொல்றோம் இப்ப ஏல ஒரு நிகழ்வுமே இல்லை A என்றது பூஜ்ஜியம் என்றால் எங்களுக்கு அது ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் நீங்க சமன்பாட்டில் போட்டீங்கன்னாலும் கீழே பிரிக்கிற ஹானியம் பூஜ்ஜியமா போயிடும் பிரிக்கிற ஹானியம் பூஜ்ஜியமாயினா விடை முடிவிலியாக போயிடும் அப்ப அது அர்த்தம் இல்லை இனி பாருங்க நாங்கள் இப்ப A தரப்படும் இடத்து B எழுதினாங்கள் A இடவட்டு B இன் கீழ் A எழுதினாங்களே என்ன எழுதுறேன் திருப்பி எழுதுறேன் பாருங்க P A தரப்படும் இடத்து B ஆனது A இடைவட்டு B கீழே A இப்ப இதுல குறுக்கே வரைக்கீங்களா A தர இது A இடவட்டு B க்கு சமனா இருக்கு இப்ப A இடவட்டு B என்றது பாருங்க அப்படி எழுதணும் முதல் A எழுதுங்க முதலாவது ஆள் எழுதுங்க A பிறகு B given A அதாவது B எழுதி கீழே எழுதுங்க அதான் இது இதன் அடிப்படையில் PA இடைவட்டு B என்பது PA தர BA என அமையும் இதன் அடிப்படையில் நிகழ்ச்சி B இடம்பெறும் என தரப்பட்டால் இப்ப இதுல வந்து பிள்ளைகள் A இடம்பெறும் என தரப்பட்டால் இப்ப மாறி சொல்றேன் B இடம்பெறும் என தரப்பட்டால் A இன் நிகழ்தகவானது அப்படியே மாத்தி எழுதுதானே பிள்ளைகள் பாருங்க இங்க பாருங்க இப்ப நாங்க படிச்சாங்க A இடம்பெறும் என தரப்பட்டால் B இன் நிகழ்தகவு ரெண்டு பேட்டு இடவட்டையும் எழுதுறது கீழே நிபந்தனை எழுதுறது ஏதாவது நிபந்தனை இது மாறி வந்தா B இடம்பெறும் என தரப்படும் இடத்து A இன் நிகழ்தகவு என்று கேட்டால் கீழே நிபந்தனை எழுதுறது மேலே இவ ரெண்டு பேட்டையும் இடவட்டு B இடவட்டு A எழுதினாலோ A இடவட்டு B எழுதினாலோ ஒன்றுதானே அப்ப B இடவட்டு A அல்லது A இடவட்டு B அதான் நீங்க எழுதி அப்ப அதுலயும் பாருங்க குறுக்கே வரைக்கும் எழுதினீங்களா எதுலயும் மிஞ்ச எழுதினீங்களா இது என்னது B இடைவட்டு A அல்லது A இடைவட்டு B PB இங்க வரும் அப்ப பாருங்க இவரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்கள் தானே பிள்ளைகள் A இடவட்டு B B இடவட்டு A ரெண்டும் ஒன்று அதாவது இவரும் சமனாக இருக்க போய் பாருங்க PA இடவட்டு B என்றது இது அதே மாதிரி B இடவட்டு A என்றது என்னது ஏற்கனவே எழுதி வச்சனா இங்க இருக்கு அப்ப இவரையும் பாருங்க ரெண்டுமே A இடவட்டு B என்றபடியால் இவரும் சமனாக இருக்கும் கணக்குகள்ல தேவைப்படும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும் இப்ப நாங்கள் இதுகளை வச்சுக்கொண்டு ஒரு கொஞ்சம் கணக்கு செய்யறதை பார்ப்போம் இப்ப இந்த கணக்கு செய்ய முதல் பிள்ளைகள் நான் இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் பாருங்க என்னன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் கணக்குகள்ல பாவிக்கப்படக்கூடிய விஷயம்
என்ன எழுதியிருக்க முழங்குதோ ஏ நிகழும் என தரப்படும் இடத்து பி நிகழாதிருப்பதற்கான நிகழ்தகவு. பி நிகழாதிருப்பதற்கு பி நிரப்பி பி டேஷ்ட். திருப்பி சொல்றேன், ஏ நிகழும் என தரப்படும் இடத்து பி நிகழாதிருப்பதற்கான நிகழ்தகவு அல்லது நிபந்தனை நிகழ்தகவு. அப்ப இது என்ன எழுத போறோம்? வளம மாதிரி எழுதுமோ. பி ஏ இடைவெட்டு பி டேஷ் பி ஏ. இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். அதுதான் நாங்கள் ஏ சாய பி என்று எழுதுறாங்க. படிச்சிட்டோம். எங்களோட 4வது சமன்பாடு அங்க இருந்து மூன்றாவது சமன்பாடு இது எழுதலாம் பிள்ளைகள். ஏ சாய ஏ இடவட்டு பி என்று எழுதலாம். கீழே பி ஏ. இந்த பி ஏ தனித்தனிய பிரிச்சிலண்டா பி ஏ இன்கள் பி ஏ சந்தோஷம். பி ஏ இடவட்டு பி இன்கள் பி ஏ. அப்ப பி ஏங்கள் பி ஏன்னா ஒன்று. இவர் யார் பிள்ளைகள்? இவர் யார்? பி ஏ இடவட்டு பி இன்கள் பி ஏ என்றா பி பி ஏ. அதாவது பாருங்க பிள்ளைகள், ஏ நிகழும் இடத்து பி நிகழாதிருப்பதற்கான நிகழ்தகவு ஒன்று சாய ஏ நிகழும் இடத்து பி நிகழ்வதற்கான நிகழ்தகவு. பி பி dash given a equals 1 minus பி பி given a. இது உங்களுக்கு ஞாபகமா இருக்கணும். கணக்குல பாவிக்கலாம், நேரடியாக பாவிக்கலாம். இப்ப பாப்போம். வழக்கமான குறியீட்டின் படி பி ஏ சமன் 5/3 பி ஏ இடைவெட்டு பி 3/1 மற்றும் பி ஏ given b 7/4 ஆகுமாறு ஏ பி என்பன இரு நிகழ்வுகள் எனின் பின்வருவனவற்றை காண்க. ரைட். முதலாவது என்ன கேட்டீங்கன்னா பிபி. இவரை வச்சுக்கொண்டு பிபி எடுக்கலாம் பிள்ளைகள். பாருங்க, பி ஏ given b என்றது பி தரப்படும் இடத்து a இன் நிகழ்தகவு என்பது பி ஏ இடைவெட்டு b பிரித்தல் பிபி. அப்ப இதுல a given b தந்திருக்கங்களுக்கு 4/7, a இடைவெட்டு b தந்திருக்கங்களுக்கு 1/3, பிபி தெரியாது. இப்ப பிபி இங்க எடுத்தீங்கன்றால் இந்த பக்கத்துல 1/3 இருக்குது, 7 மேல போகும், 4 கீழே வரும், 7/12 விளங்குதோ? முதலாவது. ரெண்டாவது பாப் பி given a கேட்கிறோம். பி given a அதாவது a தரப்படும் இடத்து b இன் நிகழ்தகவு. வரும். பி பி இடைவெட்டு a அல்லது a இடைவெட்டு b எப்படியும் எழுதலாம் பிள்ளைகள். கீழே பி ஏ. அப்ப a இடைவெட்டு b அல்லது b இடைவெட்டு a க்கு தான் நாங்க 1/3 ஏற்கனவே தந்திருக்கணும். பி ஏ தந்திருக்கணும். பாருங்க, பி ஏ எவ்வளவு தந்திருக்கணும்? 3/5. இது வரும். இந்த 5 மேல போச்சுதுண்டா 5×9 என்ன பிள்ளையா? ஆல்ரெடி பெருக்கி பாருங்க. அப்படி 1/3. இது தலகுலா போடலாம். 5×3 5×9 சரியோ? மூன்றாவது என்ன கேட்கணும்? பி பி given a dash b given a dash a dash தரப்படும் இடத்து b அதாவது a நிகழாதிருக்கும் என தரப்படும் இடத்து எப்படி வாசிக்கிட்டு பாருங்க. இந்த பாருங்க, இந்த கவனி a நிகழாதென தரப்படும் இடத்து b நிகழ்வதற்கான நிபந்தனை நிகழ்தகவு. a நிகழாதென ஏன் a dash இல்லை, a நிகழாதென தரப்படும் இடத்து b இன் நிகழ்தகவு. வளமை மாதிரியே எழுதுவோம் புள்ளிகள். b இடைவெட்டு a dash கீழே a dash b இடைவெட்டு a dash என்பது p b சாய a
இது 1 சாய PA. PB சாய A என்றது PB சாய PB இடைவெட்டு A 1 சாய PA. எல்லாத்துக்கும் பிரதியிடுவோம். PB நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே. PB க்கு எவ்வளவு எடுத்து நாங்கள் 7×12. A இடவட்டு B தரப்பட்டிருந்தது 1/3 1 சாய PA எவ்வளவு 3/5 5/3 4. அப்ப இதுல 4 3/12 அடியில 2/5 3/12 5/2 அப்ப 4 5/8 வரும். என்ன பிள்ளைகள் 5/8 வரும். விளங்குதோ? அது மூன்றாவதுக்கான விட. நாலாவது என்ன கேட்கணும் என்றால் A dash கீழே B, அதாவது B தரப்படும் இடத்து மேல 2 விட வெட்டு தானே, நான் B முன்னுக்கு எழுதுறேன். அப்ப சுகமா இருக்கு. இது உங்களுக்கு எழுதலாம் PB சாய A இடவட்டு B கீழே PB. இது வரும் 1 சாய A இடவட்டு B இன் கீழ் PB. இதற்கு நான் செய்த நிறுவல் உண்டன. 1 சாய A இடவட்டு B 1/3 1/3 PB நாங்கள் கணிச்சாங்க. PB 7/12 7/12 இது 1/3 7 4/7 3/2 இது 3 4 பிள்ளைகள் 4/7 3/2 வரும். அஞ்சாவது B dash A dash A நிகழாது என தரப்படும் இடத்து Bயும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்வு. அஞ்சாவது A நிகழாது என தரப்படும் இடத்து Bயும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. பிள்ளைகள் ரெண்டுக்கும் டேஷ கண்டோன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? டி மோகண்ட விதி ஞாபகம் வரணும். என்னது? டேஷ வெளியில் எடுத்து விடலாம், நடுவில் இருக்கக்கூடிய தலகுலாக்கி போட்டு. இனி பாருங்க, ரெண்டையும் 1 சாயன்னு எழுதலாம். எங்களுக்கு A யூனியன் B இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப அதை காணணும். எப்படி காண்பது? A சக B சாய A இடவட்டு B 1 சாய PA PB A இடைவெட்டு B கீழே 1 சாய PA. பிரதியிட்டு தள்ளுவோம் வாங்கோ. 1 சாய PA 3/5 PB 12/7 A இடைவெட்டு B 1/3 இங்க இருக்க போது 1 சாய PA வந்து 3/5. சரிதானே புள்ளிகள்? அப்ப இனி பார்ப்போம். இதுல கீழே இருக்க போது 2/5, இங்க வரப்போது 60 எடுத்தமண்டா இதுல 36, இதுல 35, 71, 21 51 51/60. அப்ப அது வெறும் மேலான சுருக்கினீங்கன்னா 9/60 இவரை தலகுலா போட்டு விடலாம்.
5 12 3 4 பாருங்க நான் சொல்ற சரியா உண்டு இது 5ஆல வெட்டினீங்கன்னா 12 3ஆல மேலே எங்கிட்டீங்கன்னா 3 4 4 2 8 3 8 3 8 என்பது விடையாக இப்போ பாருங்க பிள்ளைகள் என்ன மாதிரி முதலாவது கேள்வியில எங்கள்கிட்ட இருந்த சமன்பாடு நிபந்தனை நிகழ்தகவின் சமன்பாடுகளை எவ்வாறாக அழகாக பாவித்தோம் விடையை எடுத்தோம். இரண்டாவது பாருங்க பிள்ளை கோடாத இரு நாணயங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மேலே சுண்டப்பட்டன. முதலாவது நாணயத்தில் தலை கிடைத்ததனின் 2 நாணயங்களிலும் தலை விழுவதற்கான குறைந்தது ஒரு நாணயத்திலாவது தலை விழுந்ததனின் 2 நாணயங்களிலும் தலை விழுவதற்கான நிகழ்தகவுகளை காண்க. இங்க பாருங்க ஏபிசி வேற விளக்கணப்படுத்திக்கணும். முதல்ல 2 நாணயம் இல்லோ HT 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 அப்ப இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 4 நிகழ்வு. என்னென்னு போட்டிருக்கணும்டா முதலாவது நாணயத்தில் தலை விழுதல் என்றா அதுல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் H, வரலாம் H, T வரலாம் வேற ஒன்றும் வரலாம் இவ 2 பேரும் வரலாம் HT. B என்றது 2 நாணயங்களிலும் தலை விழுதல் H, அதுதான் B. C என்றது குறைந்தது ஒன்றிலாவது தலை விழுதல் என்றால் முதலாவது ஆள்ல தலை விழலாம் இல்லைன்னா 2வது ஆள்ல தலை விழலாம். பாருங்க இந்த 3லையும் ஒரு கால் என்றாலும் H விழுந்திருக்கு இவர்ல வராது TT என்ற 2 டெயில் 2 பூ. சரி இதுதான் அவர் சொல்லப்பட்ட ABC என்ற நிகழ்வுகள். இனி கேள்வியப்பா முதலாவது நாணயத்தில் தலை கிடைத்ததெனின் A, 2 நாணயங்களிலும் தலை விழுதல் B. அப்ப முதலாவது என்ன கேட்டிருக்கணும்டா பிள்ளைகள் P A தரப்படும் இடத்து B தான் கேட்டிருக்கணும். திருப்பி சொல்றேன் பாருங்க முதலாவது நாணயத்தில் தலை கிடைத்ததெனின் இதுதானே பிள்ளைகள் முதலாவது நாணயத்தில் தலை கிடைக்கிற நிகழ்வு. அப்ப A நடக்கும் எனில் A தான் நிபந்தனை. கேள்வி என்ன 2 நாணயங்களிலும் தலை விழுதல் B. ஆகவே A தரப்படும் இடத்து B கேட்டிருக்கணும். அப்போ உங்களுக்கு இதுல விளங்கணும் PA இருக்குது பாப் அங்க அடுத்த செய்ய பாப். இப்ப பாருங்க நான் இதுக்கு எழுதலாம் PA இடைவெட்டு B கீழே PA என்று எழுதலாம். PA இடைவெட்டு B என்ன பிள்ளைகள் எங்களுக்கு நிகழ்தகவு இருக்கிறதுலும் பார்க்க எண்ணிக்கைகள் இருக்கு NA NB இருக்குது. அதாவது ஒவ்வொரு நிகழ்வுலையும் எத்தனை மாதிரி புள்ளி இருக்குன்றது இருக்கு. அப்ப என்ன வச்சு கொண்டு செய்வோம் P எல்லாத்தையும் என்ன ஆக்குவோம் பாருங்க NA இடைவெட்டு B கீழே N NA கீழே N. அப்ப இதுல பாருங்க NA இந்த 2 எண்ணும் வெட்டப்பட்டது என்றால் NA இடைவெட்டு B கீழே NA என்று வரும். NA இடைவெட்டு B அதாவது Aக்கும் Bக்கும் பொதுவா எத்தனை மாதிரி புள்ளி இருக்கு Aக்கும் Bக்கும் இடைவெட்டல்லோ இடைவெட்டு ஒரே ஒரு மாதிரி புள்ளி இருக்கு. அப்ப NA இடைவெட்டு B என்பது 1. NA என்பது எத்தனை 2 மாதிரி புள்ளி இருக்கு. ஆக அரை என்பது இதன்படியாக வரும். பாருங்க பிள்ளைகள் கணக்கு தந்தவர் நல்லவர் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சியில் அவர் வரையறுத்தார் பாருங்க. அப்ப அந்த நிகழ்ச்சியை வரையறுத்தபடியாத்தான் நான் அந்த நிகழ்ச்சியை எழுதணும் யோசனை எழுதினா அப்புறம் முழங்கிச்சு ஓகே கேட்ட கேள்விகள் இதெல்லாம் இருக்குன்ட்டு முழங்குதா. 2வதுப்பா குறைந்தது ஒரு நாணயத்திலாவது தலை விழுந்ததெனின் இவரைத்தான் நிபந்தனையாக தரப்பட்டுள்ளது 2 நாணயங்களிலும் தலை விழுவதற்கான நிகழ்தகவு. ரைட். இப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்னண்டா பிள்ளைகள் C தரப்படும் இடத்து B நிகழ்வதற்கான நிகழ்தகவு. அப்ப முதல் செய்த மாதிரியே செய்வோம் பாருங்க B இடைவெட்டு C NB இடைவெட்டு C N NC N என்னையும் வெட்டி விட்டால்
NB இடைவெட்டு C NC. NB இடைவெட்டு C, Bக்கும் Cக்கும் பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு மூலகம் இருக்கு. Cல எத்தனை மூலகம் இருக்கு? 3 மூலகம் இருக்கு. ஆக 1/3. விளங்குதா பிள்ளைகள்? எப்படி விளையாட்டு? அப்ப இது நிபந்தனை நிகழ்தகவின் இரண்டாவது கேள்வி பார்த்தனா. மூன்றாவது ஆளப்பா. ஒரு பாடசாலையில் உள்ள மாணவர்களில் 25% கணிதத்தையும் 15% இரசாயனவியலையும் 10% கணிதம் மற்றும் இரசாயனவியலையும் சித்தி அடைந்தனர். எப்படி? M எடுப்பம் கணிதம் சித்தி அடைந்தவர்கள். எங்களுக்கு PM தரப்பட்டிருக்குது 25/100 அல்லது 0.25. 15% மாணவர்கள் இரசாயனவியலையும் கெமிஸ்ட்ரி இரசாயனவியல் PC தரப்பட்டிருக்குது 15% மாணவர்கள். 10% மாணவர்கள் 2 பாடத்தை கணிதம் மற்றும் இரசாயனவியல் 2ஐயும், அதாவது PM இடைவெட்டு C ரெண்டும் 10%. விளங்குதா பிள்ளைகள்? 10/100. ஒரு மாணவர்களும் மாட்டாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் இரசாயனவியலில் சித்தி அடையவில்லை எனில், கண்டிஷன் தந்திருக்கு பிள்ளைகள், இரசாயனவியல்ல சித்தி அடையலையா? முதல்ல போடுவோம் பொறுங்க வார. முதலாவது இல்லையே, முதலாவது C' தான் கண்டிஷன். C' தான் கண்டிஷன். இரசாயனவியலில் சித்தி அடையவில்லை என தரப்பட்டிருப்பில் என்ன கேட்கிறான்? கணிதத்திலும் சித்தி அடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. கணிதத்திலும் சித்தி அடையாமல், அப்ப M'. விளங்குதோ? இரசாயனவியலில் சித்தி அடையவில்லை என தரப்பட்டிருப்பின் கண்டிஷன் நிபந்தனை கணிதத்தில். அப்ப இதை பாருங்க, PM' இடைவெட்டு C', PC'. உங்களுக்கு தெரியணும், இது டி மோகன்டே போடலாம். இவரை நாங்கள் எழுதலாம். முதலாவது M union C in the dash, PC'. அப்ப M union C in the dash என்றா 1 M union C, 1 C. M union C எங்களுக்கு தந்தில்லை, M ஒன்றிப்பு C எங்களுக்கு தந்தில்லை. ஆனா எங்களுக்கு அதை எடுக்க தெரியும். என்னென்னு எடுக்க தெரியும்? M சாக C சாய M இடைவெட்டு C, அதன் கீழ் PC. இவ்வளவும் இருக்கு பிள்ளைகள். M இருக்கு, C இருக்கு, இடைவெட்டு C இருக்கு. பிரதியிட்டு மகிழுங்கள் குழந்தைகளே, பிரதியிட்டு மகிழுங்கள். 1 PM 25 15 10 25 15 10 மகிழ்ந்தீர்களா? 1 PC 15. இப்போ 100ஆல் பெருக்கி போட இல்லை, 100ஐயும் விட்டுடுவோம் பிள்ளைகள். 100 இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 25 15 40, 10 போனால் 30, கீழே 100 15 85. 70 கீழ் 85, 14 கீழ் 17, 5ஆல் சுருக்கினீங்கன்னா 14 கீழ் 17 என்ற விட வருது. இரண்டாவது பாப், கணிதத்தில் சித்தி அடையவில்லை எனில் இரசாயனவியலிலும் சித்தி அடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. மாறிக்கு கணிதத்தில் சித்தி அடையவில்லை எனில் பாருங்க, இரண்டாவது கணிதத்தில் சித்தி அடையவில்லை எனில் இரசாயனவியலிலும் சித்தி அடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. PC' இடைவெட்டு M' கீழே PM'. எழுதலாம். P'
டி மோகனின் விதிப்படி இது பிஎம் டேஷ். இந்த டேஷ் எல்லாத்தையும் எழுதலாம். 1/2 இது இப்பதான் பார்த்து பிசி பிஎம் பிசி இடைவெட்டு எம் கீழே 1/2 பிஎம் 1/2 பிஎம். பிறகு இருங்க பிள்ளைகள் 1/2 சி இருந்தது 15/100, எம் இருந்தது 25/100, இது இருந்தது 10/100, 25/100. 100 பெருக்கி 100 விடுவோம். விட்டா 100/30 75, 70/75, அதாவது 14/15. விளங்குதோ? அதாவது ஒரு மாணவன் கணிதத்தில் சித்தியடையவில்லை என தரப்பட்டிருப்பின் அவன் இரசாயனத்திலும் சித்தியடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 15/14. கணிதம் அல்லது இரசாயனவியல் சித்தியடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. கணிதம் அல்லது இரசாயனவியல் சித்தியடையாமல் இருப்பதற்கு 2 பிள்ளைகள். அல்லது வந்தா என்ன சொல்றோம்? என்ன போறோம் நாங்கள் சொல்லுங்க. அல்லது வந்தால் என்ன போறோம் நாங்கள்? ஒன்றிப்பு எம் டேஷ்ட் சி டேஷ்ட். அதாவது கணிதத்தில் சித்தியடையவில்லை அல்லது இரசாயனத்தில் சித்தியடையவில்லை அல்லது ரெண்டும் கூட வரலாம். மட்டுமண்டு சொல்லல, மட்டுமண்டு சொல்லல. அப்ப அல்லது என்னைக்குள்ள யூனியன் பாவிக்கலாம். இதை கூட நாங்கள் என்ன செய்து விடலாமண்டா, டி மோகனை கூப்பிட்டு விடுவோம். மோகன் என்ன சொல்லுது? எம் இடைவெட்டு சி இந்த டேஷ் தான் இது என்ன சொல்லுது மோகன். மோகன் சொன்னதையும் படி அப்படி மாத்தினா இவர் என்னண்டு வருவார்? 1/2 எம் இடைவெட்டு சி கணக்கிலே தரப்பட்டிருந்தது 10/100. 90% மாணவர்கள் ஏதாவது ஒரு பாடத்திலாவது சித்தி அடையவில்லை பிள்ளைகள். பாருங்க, கேள்வியை திருப்பி பாருங்க. கணிதம் அல்லது இரசாயனவியல் சித்தி அடையாமல் இருப்பது. கணிதம் அல்லது இரசாயனவியல் அல்லது வந்தா உங்களுக்கு யூனியன் தான் வரும். விளங்குதோ? அப்ப இது 3வது கேள்வி. அப்ப 4வது கேள்வி என்ன சொல்லுதுண்டா பிள்ளைகள்? ஒரு பெரிய நகரத்தில் திருமணமான ஒருவர் தெரிந்தெடுக்கப்பட்டால் அவர் ஆசிரியராக இருப்பதற்கான நிகழ்தகவு அரை. திருமணமான ஒரு பெண் எழுமாட்டாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் ஆசிரியையாக இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3. பாருங்க பிள்ளைகள், முதலாவது ஒரு ஆணை பற்றி திருமணமான ஒரு ஆணா, முதலாவது திருமணமான ஒரு ஆண். அப்ப ஏன் எடுப்பம் கணவர் ஆசிரியராக இருத்தல். ஒருவர் என்று சொல்லப்பட்டது ஆண் பிள்ளை, திருமணமான ஒரு ஆண். அப்ப PA வரும் 1/2. திருமணமான ஒரு பெண் எழுமாட்டாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் ஆசிரியராக இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3. மனைவி ஆசிரியராக இருப்பது. ஒரு தெரிவு செய்யப்பட்ட மனைவி, திருமணமான பெண்ணா நான் மனைவி என்று சொல்லலாம் தானே, யார் ஒரு ஆளுக்கு மனைவி ஆசிரியராக இருத்தல். மனைவி ஆசிரியராக இருத்தல். PB தரப்பட்டிருக்குது 3/2. கணவன் ஆசிரியராக இருக்கும் போது மனைவியும் ஆசிரியராக இருத்தல். இந்த நிபந்தனை வந்துட்டு கவனி நிபந்தனை வந்துட்டு என்னண்டு பாருங்க. ஏ தரப்படும் இடத்து கணவன் ஆசிரியர் என்று தரப்படும் இடத்து மனைவியும் ஆசிரியராக இருத்தல் 5/6. இதுதான் தரப்பட்ட தகவல்கள். எழுமாட்டாக ஒரு திருமணமான யோடி தெரிவு செய்யப்பட்டால் இருவரும் ஆசிரியர்களாக இருப்பதற்கு, அதாவது ஏ இடைவெட்டு பி இருவரும், ஏயும் ஆசிரியர் பியும் ஏ நிகழ்வு நடக்கணும், பி நிகழ்வு நடக்கணும். ஏ இடைவெட்டு பி உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து ஏ இடைவெட்டு பி எடுக்கலாம். அப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவது செய்வோம். பி
given A இருக்குது என்ன B கீழே A தரப்படும் இடத்து B A இடைவெட்டு B கீழே PA இது தந்திருக்குது உங்களுக்கு 6 லைன்த் A இடைவெட்டு B தெரியாது A தரப்பட்டிருந்தது அரை குறுக்கே பிரிக்கிறீங்கள் என்றால் A இடைவெட்டு B வரும் பிள்ளைகள் ஒரு 5 5 கீழ் 12 இரண்டாவது பாப் மனைவி ஆசிரியராக இருந்தால் கணவரும் ஆசிரியராக இருப்பதற்கான நிகழ்தகவு எப்படி மனைவி ஆசிரியராக இருந்தால் கணவரும் ஆசிரியராக இருப்பதற்கு B நிகழும் என தரப்படும் மனைவி ஆசிரியர் B நிகழும் என தரப்படும் இடத்து A நிகழ்வதற்கான நிகழ்தகவு P A இடைவெட்டு B PB அப்ப A இடைவெட்டு B எடுத்துட்டோம் 5 கீழ் 12 PB தரப்பட்டிருந்தது 2 கீழ் 3 பாருங்க அப்படியே 5 கீழ் 12 3 2 5 கீழ் 8 வரும் 5 கீழ் 8 இனி மூன்றாவது மனைவி ஆசிரியர் இல்லாதிருப்பின் B dash கண்டிஷன் தரப்பட்டிருக்கு கணவர் ஆசிரியராக இருப்பதற்கான நிகழ்தகவு மூன்றாவது B dash A அதாவது மனைவி ஆசிரியராக இல்லாத விடத்து டேஷ் அப்ப இது எழுதலாம் PA இடைவெட்டு B dash கீழே PB dash இது உங்களுக்கு எழுத தெரியும் PA சாய A இடைவெட்டு B இது உங்களுக்கு எழுத தெரியும் 1 சாய PB பிரதியிடுவோம் PA அரேண்டு தந்திருந்தவ A இடைவெட்டு B இப்ப எடுத்துறாங்க A இடைவெட்டு B 5 கீழ் 12 5 கீழ் 12 1 சாய PB 2 கீழ் 3 அப்ப இது வரும் 6 1 கீழ் 12 கீழே 1 கீழ் 3 3 வட்டப்பட்ட பிள்ளைகள் 1 கீழ் 4 1 கீழ் 4 பாருங்க அப்ப இதுதான் அதுல கேட்கப்பட்ட கேள்வி இப்ப பாருங்க நாங்கள் என்ன மாதிரி கணக்கை வாசிக்கிறோம் அதுல இப்ப எழுத்துக்கள்ல வசனங்கள்ல தரப்பட்ட தகவலை நாங்கள் எப்படி நிகழ்வுகளை ABC என்று மாற்றி அதை எப்படி எங்கட PA PB PC அதற்குள்ள கொண்டு வரோம் என்ன மாதிரி நாங்கள் கணக்கு செய்கிறோம் இதை பார்த்து நீங்களும் பழகணும் பிள்ளைகள் சும்மா எழுந்தமானத்துக்கு அங்கே இங்கெல்லாம் செய்து போட்டு விட போடலாம் ஒரு ஒழுங்கு இருக்கும் இப்போ எல்லா கணக்குலையும் முதல் நிகழ்வுகளை நாங்கள் வேறையா இருக்கிறோம் ABC முடிஞ்சா அதுக்குள்ள இருக்கிற மாதிரி புள்ளிகளை எழுதுறோம் பிறகுதான் கணக்குள்ள வரோம் நீங்களும் அப்படி பழகணும் அஞ்சாவது பாருங்கோ ஒரு பையில் 4 சிவப்பு பந்துகளும் 5 நீல பந்துகளும் உள்ளன இந்த பையில் இருந்து 2 பந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மீள வைக்கப்படாமல் எடுக்கப்படுகின்றன திருப்பி வைக்காம ஒன்று எடுக்கிறீங்க ஜல வச்சுட்டு ரெண்டாவது எடுக்கிறீங்க பின்வரும் நிகழ்தகவுகளை காண்க இப்ப பாருங்க பிள்ளைகள் நான் இதை முதல்ல ஒரு மரவரி படம் ஒன்று கீறி போட்டு ட்ரீ டயக்ராம் ஒன்று கீறி போட்டு அதால செய்து பார்ப்போம் பிறகு ட்ரீ டயக்ராம் இல்லாமல் நேரடியாக செய்யறது எப்படி பார்ப்போம் 2 முறையிலும் செய்து பார்க்க போறோம் இந்த கணக்கு முதல்ல நாங்கள் ஒரு ட்ரீ டயக்ராம் ஒன்று போடுவோம் அதுக்கு முதல் நான் இருக்கா வரவிலக்கணப்படுத்துவோம் என்னத்த நிகழ்வுகளை 4 சிவப்பு பந்து அப்ப 6 போடுவோம் சிவப்பு பந்துக்கு அஞ்சு நீலப்பந்து B என்று போடுவோம் நீலப்பந்து ப்ளூ 4 5 இருக்குது என்ன இப்ப பாருங்க R1 B1 அது என்ன 1 போடுறேன் முதலாவது பந்து சிவப்பா இருக்கிறதுக்கானது R1 என்று போடுறேன் முதலாவது பந்து நீலமா இருக்கிறத B1 என்று போடுறேன் இனி முதலாவது பந்து சிவப்பாயினதுக்கு பிறகு
ரெண்டாவது பந்து சிவப்பாகலாம், ரெண்டாவது பந்து நீளமாகலாம். அதே போல முதலாவது பந்து நீளமாகினதன் பின்னர் ரெண்டாவது பந்து சிவப்பாகலாம், ரெண்டாவது பந்து நீளமாகலாம். சரியோ? ரைட். நிகழ்தகவை போடுவோம். ஆரம்பத்திலே எங்களோட பெட்டிக்குள்ள எவ்வளவு இருந்தது? 4 சிவப்பு பந்தம் 5 நீல பந்தம் இருந்தது. அப்ப இது 4/9, இது 5/9. விளங்குதோ? 9, 4 சிவப்பும் 5 நீளமும் இருந்தா 9 பந்து, 9ல் 4, இது 9ல் 5. இனி பாருங்க பிள்ளைகள், 4 சிவப்பும் 5 நீளமும் எல்லாம் இருந்தது. ஒரு சிவப்பு எடுத்துட்டா இது 3 ஆகும். 3 சிவப்பும் 5 நீளம். அப்ப இங்க வரும் 3/8, 5/8. விளங்குதோ இல்லையோ? அதே மாதிரி முதல் நீளம் எடுத்திருந்தால் பாருங்க, 4 சிவப்பும் 5 நீளமும் இருக்கேக்குள்ள முதல்ல நீளம் எடுத்திருந்தால் அதுக்கு பிறகு 4 நீளம் தான் இருக்க போகுது. அப்ப 4 சிவப்பு 4 நீளம் என்றால் 4/8, 4/8 வரும். விளங்குதோண்டு பாருங்க. 9 பந்து 1 எடுத்தாச்சு, மீள வைக்கல. அப்ப 8 பந்து தான் மிச்சம் இருக்கு. முதல் சிவப்பு எடுத்திருந்தா பிறகு 3 சிவப்பு 5 நீளம் இருக்கு. இல்ல முதல் நீளம் எடுத்திருந்தா பிறகு 4 சிவப்பு 4 நீளம் இருக்கு. விளங்குதோ? ரைட். இப்ப இந்த ப்ராபபிலிட்டிகளுக்கு, இந்த நிகழ்தகவுகளுக்கு ஒரு பேர் வைப்போம் இல்லையா? பாருங்க, பேர் வைக்கிறேன். இவரை நான் போடலாம் PR1 என்று போடலாம், PB1 என்று போடலாம். இவரை போட போறேன் PR2R1. அதாவது முதலாவது சிவப்பு என தரப்படும் இடத்து இரண்டாவதும் சிவப்பாதற்கான நிகழ்தகவு. பாருங்க, முதலாவது சிவப்பு என தரப்படும் இடத்து இரண்டாவதும் சிவப்பு ஆவதற்கான நிகழ்தகவு. என்ன பிள்ளை நீங்க திருப்பி போட இல்லையோ? இப்ப முதலாவது அடுத்தது ரெண்டாவதுல பாதிக்க போகுது. இவருக்கு போடலாம் B2R1. முதலாவது சிவப்பு என தரப்படும் இடத்து இரண்டாவது நீளமாவதற்கான நிகழ்தகவு தான் இது. அதே மாதிரி இவருக்கு சொல்லுங்க பாப்போம். R2B1. முதலாவது நீளம் என தரப்படும் இடத்து இரண்டாவது சிவப்பு ஆவதற்கான நிகழ்தகவு. இவரை சொல்லுங்க பாப்போம். B2B1. முதலாவது நீளம் என தரப்படும் இடத்து இரண்டாவது நீளமாவதற்கான நிகழ்தகவு. சரிதானே? ரைட். இப்ப நாங்கள் கேள்வியில ஒண்ணுண்டா பார்ப்போம். முதலாவது கேள்வி என்ன கேட்கிறோம்? 2 பந்துகளும் சிவப்பாதற்கான நிகழ்தகவு. 2 பந்தும் சிவப்பாவன் வண்டா பிள்ளைகள். அவர் கேட்கறது PR1 இடைவெட்டு R2. அதாவது முதலாவது சிவப்பாகணும், ரெண்டாவது சிவப்பாகணும். R1 இடைவெட்டு R2. அப்ப இது என்ன எடுக்கலாம்னா, இங்க பாருங்க, R2 R1 இருக்குத்தானே பிள்ளைகள். இதை விரிச்செழுதைக்குள்ள ஒரு இடைவெட்டு வரத்தானே வேணும். அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, PR2 R1 தரப்படும் இடத்து R1 இடைவெட்டு R2 கீழே R1. இவர் எங்களுக்கு தெரியும். R2 R1 எங்களுக்கு 3/8 இருக்கு. இடைவெட்டு தெரியாது. PR1 எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். R1 எவ்வளவு? R1 4/9. பெருக்கி விடுங்க பாப்போம். PR1 இடைவெட்டு R2 வருது 3/8 தர 4/9. இது 2, இது 3, 1/6. விளங்குதோ? அப்ப 2 சிவப்பண்டா R1 இடைவெட்டு R2. பிள்ளைகள் இப்படி நாங்க முதலும் கணக்கு செய்து நாங்க தாயை கட்டிய 2 தரம் உருட்டினாங்க, நாணயத்தை 2 தரம் சுண்டினாங்க. அதுல எல்லாம் முதலாவது நிகழ்வுக்கும் இரண்டாவது நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்கு இல்ல பிள்ளை. முதல் என்ன வந்ததுன்றது ரெண்டாவதுல பாதிக்காது. ஆனால் இப்ப ஒரு பையில 4 சிவப்பும் 5 நீளமும் இருக்கேக்குள்ள ஒன்றை எடுத்து வெளியில வச்சுட்டு ரெண்டாவது நீங்க எடுக்க போய்க்குள்ள முதல் என்ன எடுத்தம்ன்றது ரெண்டாவது பாதிக்குமோ இல்லையோ? முதல் நீளம் எடுத்திருந்தா மிச்சம் இருக்க போற மாபிள்கள் வித்தியாசம், முதல் சிவப்படுத்திருந்தா மிச்சம் எடுக்க போற மாபிள்கள் வித்தியாசம். அதாலதான் நான் 2ஆம் தரம்
இதிலே நாங்கள் நிகழ்தகவு எழுதியக்குள்ள அதை நிபந்தனை நிகழ்தகவாக எழுதினேன். முதலாவது சிவப்பாக இருப்பின் இது, முதலாவது நீளமாக இருப்பின் இது. அப்ப இதெல்லாம் நிபந்தனை நிகழ்தகவா வருது. ரைட். இப்போ அதை எழுதினா பிறகு பிள்ளைகள் பார்த்தா எங்களுக்கு ஐடியா வரும். கேட்கப்பட்டது R1 and R2, R1 இடைவெட்டு R2. அப்ப இதை வச்சுக்கொண்டு அது காணலாம். ரெண்டாவது என்ன கேட்கணும்? முதலாவது பந்து சிவப்பு, ரெண்டாவது நீலம். முதலாவது பந்து சிவப்பு, ரெண்டாவது கேட்கணும் பிள்ளைகள். முதலாவது பந்து சிவப்பு, ரெண்டாவது பந்து நீலம். R1 இடைவெட்டு R2. அப்ப இது என்ன எடுக்க போறீங்க? நான் முதலே படித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப நேரடி எழுதுறேன் பாருங்க. இப்ப இதுல இப்படி எழுதி பிறகு பெருக்கி எடுத்துனாங்க. நாங்கள் படித்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. உங்களுக்கு PA இடைவெட்டு B ஆனது PA தர இப்படி ஒன்று படித்தினாங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது இவரை எழுதி போட்டு A தரப்படும் இடத்து B எழுதி போட்டு குறுக்கே பெருக்கி இப்படி எழுதினாங்க. அதை நேரே எழுதுங்க பாப்போம். இதுல PR1 என்ன படியாது? PR1 PR1 தரப்படும் இடத்து B2. பாருங்க சரியா இருக்கும். இதே ஃபார்மேட்ல எழுதியிருக்கு. PR1 உங்களுக்கு தெரியும். PR1 எவ்வளவு? 4/9, 4/9. R1 தரப்படும் இடத்து B2 அதுவும் உங்களுக்கு தெரியும். R1 தரப்படும் இடத்து B2 8/5, 2 5/18. விளங்குதோ? நேரடியாக எழுதலாம். இந்த சமன்பாடு நேரடியாக எழுதலாம். மூன்றாவது என்ன கேட்டவ? இரண்டுமே நீளமாக இருப்பதற்கு, இரண்டுமே நீளமாக இருக்கிற பிள்ளைகள் PB1 இடைவெட்டு B2. அப்ப பாருங்க, PB1 தர PB1 தரப்படும் இடத்து B2. PB1க்கு என்ன நிகழ்தகவு வேண்டா? 5/9. அடுத்தது 4/8, 4/8, 5/9, 4/8. இது 2 5/18 வரும். 5/18. நாலாவது பாருங்க, இரு பந்துகளும் ஒரே நிறமாக இருப்பதற்கு, இரு பந்துகளும் ஒரே நிறமாக இருக்கிற பிள்ளைகள் R1 R2 வரலாம், இல்லையா B1 B2 வரலாம். பாருங்க எழுதுறேன். நாலாவது எழுத போறேன் பாருங்க. probability R1 இடைவெட்டு R2 ஆக இருக்கலாம், அல்லது B1 இடைவெட்டு B2 ஆக இருக்கலாம். ரெண்டும் ஒரே நிறமாக இருக்கும். ரெண்டுமே சிவப்பாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே நீலமாக இருக்கலாம். இப்ப நாங்கள் எழுதலாம் பிள்ளைகள், R1 இடைவெட்டு R2வும் B1 இடைவெட்டு B2வும் தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள். இது நடக்கலாம். ரெண்டும் சிவப்பா வரலாம், இல்ல ரெண்டும் நீளமா வரலாம். அது ரெண்டும் ஒன்றா நடக்கலாதல்லோ, இடைவெட்டிருக்கலாதோ இதுக்கும். அப்ப ரெண்டும் தம்முள் புறநீங்கும். அது ஒரு வெளிப்படை உண்மையாக இருந்தாலும் நான் அதை எழுதித்தான் பிள்ளையால் அதை பாவிக்கலாம். அது தெரியும் தானே என்று விட்டுட்டு போயிடலாம். சரி, அப்ப பாருங்க, இது எழுதுறேன் திருப்பி. PR1 இடைவெட்டு R2 ஒன்றிப்பு B1 இடைவெட்டு B2 என்பது R1 இடைவெட்டு R2 B1 இடைவெட்டு B2 அவர்களின் நிகழ்தகவை தனித்தனியாக கண்டு கூட்டுவதற்கு சமன். R1 இடைவெட்டு R2 எடுத்து வச்சிருக்கிறோம் மேல பாருங்க. B1 B2 எடுத்திருக்கிறோம். R1 R2 முதலாவது எடுத்துறாங்க. இந்த R1 R2 1/6, B1 B2 5/18, 1/6 5/18.
அப்போ இது வரும் 3 5 8 கீழ் 18 அல்லது 4 கீழ் 9 என்று வரும். விளங்குதோ? ரைட். 5வது ஆளப்பா, இரு பந்துகளும் வெவ்வேறு நிறமாக இருப்பதற்கு, வெவ்வேறு நிறமாக இருக்கிற பிள்ளைகள் இதே மாதிரி தான் செய்யப்படும். இதே மாதிரி தான் செய்யப்படும். பாருங்கோ, முதலாவது சிவப்பாகவும் இரண்டாவது நீலமாகவும் இருக்கலாம். இல்லை என்றால் அல்லது முதலாவது நீலமாகவும் இரண்டாவது சிவப்பாகவும் இருக்கலாம். விளங்குதோ? இங்கே எழுத போறேன் R1 B2 வும் B1 R2 வும் தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள். எனவே R1 இடைவெட்டு B2 ஒன்றிப்பு B1 இடைவெட்டு R2 எழுதலாம். R1 இடைவெட்டு B2 சக B1 இடைவெட்டு R2 எழுதலாம். விளங்குதா பிள்ளைகள்? தம்முள் புறநீங்கு நிகழ்ச்சிகள் என்றபடியா நாங்கள் சக என்று எழுதிவிடலாம். சக என்று எழுதினா இவற்றை எடுத்து நாங்கள் முதல் பாருங்க, R1 இடைவெட்டு B2 R1 இடைவெட்டு B2 எடுக்கல. R1 இடைவெட்டு B2 இருக்குது. 5 கீழ் 18 எல்லாத்தையும் திருப்பி ஒரு எழுதி விடலாம். என்னண்டு PR1 தர PB2 கீழே R1, அதே மாதிரி PB1 தர PR2 B1. PR1 இருந்தது எங்களுக்கு 4 கீழ் 9, B2 கீழ் R1, R1 தரப்படும் இடத்து B2 இருந்தது 8 5, அதே மாதிரி B1 இருந்தது 5 கீழ் 9, B1 தரப்படும் இடத்து R2 இருந்தது 4 கீழ் 8. பாருங்க சரியா? 4 கீழ் 8. சரி, இதை வச்சிருக்கோங்க பாப்போம். இதில் 2 5 கீழ் 18, அதுலேயும் 5 கீழ் 18, 10 கீழ் 18 அல்லது 5 கீழ் 9 என்கிற விட வரும். பாருங்க பிள்ளைகள், நிபந்தனை நிகழ்ந்த எப்படி நாங்கள் பாவிச்சினாங்க. அப்போ இதில் நான் என்ன செய்தேன் என்றால், இந்த மரவரி படத்தை கீறி போட்டு அதை கொஞ்சம் சுகமாக பாவிக்கூடிய இருந்தது. திருப்பி இதே கணக்கு இருக்கா பார்ப்போம். மரவரி படம் கீறாமல் நேரடியாக எப்படி நாங்கள் விடையளிக்கலாம் என்பதை பார்ப்போம். பாருங்க, அப்ப இந்த முறை பாருங்க பிள்ளைகள், அந்த மரவரி படத்தை கீறாமல் கொஞ்சம் நேரடியா செய்ய பார்ப்போம். உங்களுக்கு விளங்கணும், எங்கள்கிட்ட 4 சிவப்பு பந்தும் 5 நீலப்பந்தும் இருக்கு. இப்ப இல்லாம 9 இருக்கு. நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரையறுக்கிறேன் பாருங்க. AI என்று வரையறுக்கும். AI என்றா என்னண்டா, ஐயாவது தரம் 5வது தடவை A எனும் நிறப்பந்து எடுக்கப்படல். பாருங்க பிள்ளைகள், அப்ப இங்க I என்றது என்ன வரலாம்? A பாவம். A என்றது என்ன? A என்பது நிறத்தை குறிக்குது. இங்க நிறம் என்னென்ன இருக்கு? சிவப்பு நீலம். அப்ப ஏக்கு நாங்கள் போடலாம் A என்பது R அல்லது B ஆக இருக்கலாம். I என்றது இங்க எத்தனை தரம் நாங்க பந்து எடுக்கிறோம்? 2 தரம் எடுக்கிறோம். அப்ப I என்றது 1,2 மட்டும்தான் இருக்கலாம். அப்ப இதுல R போட்டீங்கன்னா பிள்ளைகள், R1 I கொண்ட போட்டா R1 முதலாம் தரம் சிவப்பு வாருது, R2 2ஆம் தரம் சிவப்பு வாருது, 2வது பந்து சிவப்பா இருக்குது. இதுல B போட்டு ஒன்றை போட்டீங்களா, B1 முதலாவது பந்து நீலம், B2 2வது பந்து நீலம்.
சரிதானே? அப்போ அதை இப்படித்தான் நாங்கள் பொதுவாக எழுதுறது. ஏஐன்னு எழுதி போட்டு ஏ நிறத்தை குறிக்கும், ஐ எத்தனையாவது தடவைன்றதை குறிக்கும். அப்புறம் ஏஎம்ஐயை நாங்கள் டிஃபைன் பண்ணி விடுவோம், வரையறுத்து விடுவோம். இனி பாப் 2 பந்துகளும் சிவப்பாக இருப்பதற்கு பாருங்கோ, R1 இடைவெட்டு R2. அப்போ முதல் செய்து அதே வேலைதான் பிள்ளைகள், ஆனால் மரவரைப்படம் இல்லாமல் எப்படி யோசிக்கிறேன்னு பார்க்க போறோம். அப்போ இது உங்களுக்கு தெரியணும். நாங்கள் ஏற்கனவே படித்த நிபந்தனை நிகழ்தகவின் அடிப்படையில் இது R2 R1. இப்போ R1 என்றா பிள்ளைகள் முதல்ல பாருங்க, இதில் 4 5 இருக்கேக்குள்ள R1 முதலாவது சிவப்பா இருக்கணும்டா 4/9. இனி முதலாவது சிவப்பு எடுத்தாச்சு. முதலாவது சிவப்பென தெருமிடத்து. அப்ப என்ன நடக்கணும்? முதலாவது சிவப்பு போயிட்டு தண்டா பிள்ளையாள். இனி இருக்க போது 3 5. இப்போ 3 கீழ் 8. இதுதான் முதலாவது நிபடியா இருக்கும். அதை நீங்க சுருக்கிக் கொள்ளலாம். ரெண்டாவது பாருங்க, என்னது மரவரிப்படம் வரையாமல் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யறது. ரெண்டாவது பாருங்க, முதலாவது வந்து சிவப்பு, ரெண்டாவது நீலம். முதலாவது பந்து சிவப்பு, ரெண்டாவது நீலம். அதே மாதிரி எழுதுங்க பாப்போம். PR1 B2 given R1 தரப்படும் இடத்து B2. அப்போ முதலாவது R1 இருக்கணும்னா இதானே 4/9 முதலாவது R. இனி B2 given R1 முதலாவது சிவப்பாக இருந்தால் அப்ப இதுல 3 R வந்துடும். 5B 3/8. 3/8 விளங்குதோ? முதலாவது சிவப்பண்டா பிள்ளைகள், அதுக்கு பிறகு 3/8 இல்லை பிளவுறோம் பாருங்க. 3 சிவப்பும் 5 நீளமும் இருக்க போது இந்த கேள்வி பிறகு நீளம் வரதை பற்றி தானே. அப்ப 5/8 விளங்குதோ? 5/8. மூன்றாவது பாருங்க, இரண்டுமே நீளம் என்றால் P இரண்டுமே நீளம் B1 இடைவெட்டு B2. அது வரும் PB1 தர B2 given B1. இப்போ B1 வரும் முதலாவது நீளம் என்றா 5/9 5/9 9/5 தர முதலாவது B1 ஆகினா பிறகு ரெண்டாவதும் B1 ஆகிறது. முதலாவது B1 ஆகினா பிள்ளைகள் இது 4 ஆயிடும். 4 சிவப்பு 4 நீளம் இருக்கும். அப்ப 8/4. அதை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. நாலாவது பாருங்க, இரு பந்துகளும் ஒரே நிறம் என்றா முதல் எழுதின மாதிரி R1 இடைவெட்டு R2 B1 இடைவெட்டு B2. என்ன பிள்ளைகள்? அப்ப இது ரெண்டு நாங்கள் தம்முள் புற நீங்கும் நிகழ்ச்சிகள். அதால R1 R2 B1 இடைவெட்டு B2 என்று எழுதலாம். அது வெறும் R1 தர R2 R1 B1 தர B2 given B1. R1 வெறும் 4/9 3/8. B1 வெறும் 5/9 ஒரு B1 போட்டது 4 இருக்க போது 4/8. அதை சுருக்கி எடுங்கோ. அஞ்சாவது, ரெண்டும் வெவ்வேறு கலராக இருப்பதற்கு R1 இடைவெட்டு B2 ஒன்றிப்பு B1 இடைவெட்டு R2. அப்ப இது ரெண்டுமே தம்முள் புற நீங்கும் நிகழ்ச்சிகள். அப்ப இது எழுதலாம் P R1 இடைவெட்டு R2 B1 இடைவெட்டு R2. R1 இடைவெட்டு B2 பிள்ளைகள், இதுல B2. இப்ப பாருங்க, R1 இடைவெட்டு B2 அப்படி எழுத போறீர்கள்.
PR1 தர PB2 கீழே R1 PB1 தர R2 given B1 பிரதியிடுங்க பாப்போம். பிரதியிட்டால் R1 வரும் PR1 வரும் R1 4 கீழ் 9 5 கீழ் 8 B1 வரும் 5 கீழ் 9 முதலாவது B1 ஆயிட்டுதுன்னா இனி 4 இருக்க போகுது 4 கீழ் 8 விளங்குதானே பிள்ளைகள். அப்ப இப்படித்தான் நாங்கள் மரவரிப்படம் கீறாமல் செய்யறப்ப பெருசா மெத்தட்ல ஒரு வித்தியாசமும் இல்லை. மரவரிப்படம் இல்லாமல் நேரடியாக இப்படி எழுத பழகலாம். நீங்கள் 6வது கேள்வியை பாருங்க. 10 மின் குமிழ்களில் 4 பழுதடைந்தவை, இவற்றில் 2 குமிழ்கள் எழுமாட்டாக தெரிவு செய்யப்பட்டன. பாருங்கோ 4 மின் குமிழ் பழுதடைந்தவை, நான் பேட் என்று போடுறேன். பி பேட். அப்ப மிச்சம் 6 நல்லது, குட் என்று போடும். ஜி குட். சரிதானே? 2 தரம் எடுக்கிறீங்களா? அப்ப இங்கே நாங்க என்ன செய்வோம்னா AI என்ற ஒரு நிகழ்வை குறிப்போம். 5வது தடவை A வகையான A வகை என்ன 2 வகை தான் இருக்கு, பேட் குட். அப்ப A எடுக்கக்கூடிய பெறுமதிகள் வந்து பேட் அல்லது குட். A B-யா இருக்கலாம் இல்ல G-யா இருக்கலாம், பேடா இருக்கலாம். அப்ப A வகையான குமிழ் A வரையறுப்போம். A ஆனது B அல்லது G-ஐ எடுக்கலாம். 2 குமிழ் தான் எடுக்கிறோம். அப்ப I ஆனது 1,2 எடுக்கலாம். விளங்குதோ? I ஆனது 1,2 எடுக்கலாம். சரி, இரு குமிழ்களும் பழுதடைந்தவையாக இருப்பதற்கான நிகழ்தகவு பாருங்க. முதலாவதும் பேட், இரண்டாவதும் பேட். பேட் இன்டர்செக்ஷன் பேட். அப்ப இது எழுதலாம் B1 தர B2 B1 தரப்படும் இடத்து. B1 எங்களுக்கு தெரியும் முதலாவது பேட்டா இருக்கணும்டா 4 கீழ் 10 4 கீழ் 10 தர. இனி முதலாவது பேட்டா இருந்து இரண்டாவது பேட் ஆகணும்டா 4ல் 1 வெளியில போயிட்டது. இப்ப 3 பேட் தான் இருக்குது. 3 கீழ் 9 3 கீழ் 9 இதுல 2 3 5 15. இரண்டாவது பாப் இரு குமிழ்களும் பழுதடையாதவையாக இருப்பது. இரு குமிழ்களும் பழுதடையாதவையாக இருப்பதற்கு எங்க பாப்போம்? G1 இடைவெட்டு G2 ரெண்டுமே குட். அப்ப என்ன எழுத போறீர்கள்? PG1 தரப்படும் இடத்து G2. G1 முதலாவது குட்டா இருக்கணும் என்றால் 6 10ல 6 10ல. இனி முதலாவது குட் ஆகினா பிறகு இரண்டாவதும் குட் ஆகணும்டா இந்த பாருங்கோ 6ல் 1 போடும் 5 குட்டாக இருப்பது. 5 9 5 கீழ் 9 1 கீழ் 3. சரிதானே? மூன்றாவது பாப். அப்ப மூன்றாவது பாருங்க பிள்ளைகள், குறைந்தது 1வது பழுதடைந்தது. குறைந்தது 1வது பழுதடைந்ததுண்டா பிள்ளைகள். முதலாவது பழுது, இரண்டாவது நல்லதா இருக்கலாம். முதலாவது நல்லது, இரண்டாவது பழுதா இருக்கலாம். இல்ல ரெண்டுமே பழுதா இருக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறதே பிள்ளைகள் 4 நிகழ்தகவு தானே பாருங்க. 4 தானே. இப்ப முதலாவது இரண்டாவது பாருங்க. பேட் குட் பேட் குட் B2 G2 B2 G2. குறைந்தது 1வது பழுதடைந்ததுண்டா பிள்ளைகள். இது வரலாம் இது வரலாம் இது வரலாம். அப்ப நான் அந்த 3ஐயும் கண்டு கூட்டுறதிலும் பார்க்க மொத்தத்துல இருந்து இவரை கழிச்சு விட்டா சரிதான். எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒமேகா, அதாவது எல்லா நிகழ்வுகளின் கூட்டுத்தொகை நிகழ்தகவு 1 இருக்கும். இப்ப நான் எழுத போறேன் P 1வது பழுதடைந்தது என்றா அது 1 சாய
G1 இடைவெட்டு G2 எடுத்து விட்டா சரி. ஒன்று சாய G1 இடைவெட்டு G2 எடுத்தா சரி. அப்ப G1 இடைவெட்டு G2 எப்படி எடுப்பீர்கள்? G1 G2 இன் கீழ் G1. ஒன்று சாய G1 வரும் பிள்ளைகள் 4 6 இருந்தது 6 இன் கீழ் 10 5 இன் கீழ் 9 விளங்குதா? அப்ப 30 கீழே 92 1 இன் கீழ் 3 அது 2 இன் கீழ் 3 வரும். விளங்குதா பிள்ளைகள்? அதுதான் அந்த கேள்விக்கான விடையாக இருக்கும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் முடிவுகளை நிறுவுக. அப்ப முதலாவது செய்வோம் பிள்ளை பாருங்க. முதலாவது P B தரப்படும் இடத்து சூனியத்தொடை. வளமையா எழுதுற மாதிரி எழுதுவோம் பாருங்க. P B இடைவெட்டு பை B. அப்ப உங்களுக்கு தெரியும் சூனியத்தோட எதை இடைவெட்டு எடுத்தாலும் அது சூனியம் தான். ஆகவே இது P சூனியம் PB. P சூனியம் 0 தானே பிள்ளைகள்? 0 இன் கீழ் PB 0 தான் முதலாவது. இரண்டாவது பாப் A dash கீழே B. இது முதல் நிறுவினாங்க. B தரப்படும் இடத்து A dash. A dash இடைவெட்டு B PB. அதெல்லாம் நாங்கள் PB சாய A PB. என்ன பிள்ளைகள்? B இடைவெட்டு A dash என்றா B சாய A தானே. அதெல்லாம் PB சாய PA இடைவெட்டு B PB. PB இன் கீழ் PB PA இடைவெட்டு B இன் கீழ் PB. இது வரும் 1 இது வரும் P A B தரப்படும் இடத்து. சரிதானே? அதுதான் இரண்டாவது. மூன்றாவது பாப் A1 A2 ஒன்றிப்பு மேல இருக்குது கீழே B. அதை அப்படி எடுக்கட்டும். பாப்போம். A1 A2 ஒன்றிப்பு. மூன்றாவது P A1 ஒன்றிப்பு A2 கீழே B. வளம் மாதிரி எழுதினா பிள்ளைகள் இது வரும் P B இடைவெட்டு A1 ஒன்றிப்பு A2. என்ன? கீழே இருக்கிற ஆளுக்கும் மேலே இருக்கிற ஆளுக்கும் இடைவெட்டு. இனி கீழே PB. இனி பாருங்கோ விடையை ஒரு பார்த்து கொண்டு போவோம். விடையை பாருங்க என்னென்ன விடை இருக்குண்டு. A1 தனியா இருக்கு A2 தனியா இருக்கு A1 இடைவெட்டு A2 தனியா இருக்கு. சரி விளங்கிட்டு என்ன செய்யணும். இப்ப பாருங்கோ P இதை உள்ளுக்கு விடுவோம். அதாவது B இடைவெட்டு A1 ஒன்றிப்பு B இடைவெட்டு A2. இப்படி ஒரு பண்பு ஒன்று படிச்சாங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அந்த பண்பை பாவிக்கிறோம். இந்த B ஆல உள்ளுக்கு போயிருக்கிறோம். B இடைவெட்டு A1 B இடைவெட்டு A2 இந்த குறிய நிலவில் போட்டுருவோம். இப்ப பாருங்க இனி P X யூனியன் Y என்ன என்னன்னு போடலாம்? X ஆக Y சாய X இடைவெட்டு Y. அப்ப பாருங்க அதை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி எழுதுவோம். PB இடைவெட்டு A1 சாக PB இடைவெட்டு A2 சாய B இடைவெட்டு A1 இடைவெட்டு B இடைவெட்டு A2 கீழே PB கீழே PB. விடயம் பார்த்துப்போம். விடயம் பார்த்துப்போம். A1 இன் கீழ் B சரியா தான் வரும் பாருங்க. இவரை தனியா எடுப்போம். PB இடைவெட்டு A1 கீழே PB. இந்த முதலாவதால் வந்துட்டார். சாக PB இடைவெட்டு A2 கீழே PB. இந்த இரண்டாவது ஆளும் வந்துட்டார். பிள்ளைகள் இதுல பாருங்க B இடைவெட்டு A1 அங்கால B இடைவெட்டு A2 வந்தா பிள்ளைகள் அதை நாங்கள் எழுதலாம்
A1 இந்த B பொது எடுத்துனேன்டா பாருங்க, B பொது எடுத்தா B இடவட்டையும் பொது எடுத்துனேன்டா, இதுல A1 மிச்சம் இருக்குது. சரி ஒன்று பாருங்க, விரிச்சு பாருங்க திருப்பி. B இடவட்டு A1, அங்கால B இடவட்டு A2, நடுவில் இடவட்டு கீழே PB. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க, இவர் ஆரெண்டால் B தரப்படும் இடத்து A1, இவர் ஆரெண்டால் B தரப்படும் இடத்து A2. இவரை பாருங்க பிள்ளைகள், B தரப்படும் இடத்து A1 இடைவெட்டு A2 இருக்குது பாருங்க. கீழே B இருக்குது, மேல B A1 இடைவெட்டு A2 இடைவெட்டு இருக்குது. இதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஆக A1 ஒன்றிப்பு A2 given B என்றத பிள்ளைகள் எப்படி நாங்கள் ஒன்றிப்புக்கு வளமையா விரிச்சு எழுதுவோமோ அதே மாதிரி இங்கேயும் விரிச்சு எழுதுவோம். A1 எடுங்கோ, A2 எடுங்கோ, A1 A2 இடைவெட்டை கழிச்சு விடுங்க. ரைட், அடுத்தவரை பாப். A1 A2 A3 மூன்றின்டையும் இடவட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்ப நாங்கள் அந்த பக்கத்தை எடுத்து செய்து கொண்டு வருவோம் பிள்ளையா, வலது பக்கத்தை எடுத்து செய்து கொண்டு வருவோம் பாருங்க. A1 A2 A1 A3 எத்தனையாவது, 4வது செய்ய போறோம் பாருங்க. RHS வலது பக்கத்தை எடுத்து செய்து கொண்டு போனால் A1 A2 A1 இருக்குது. A1 தரப்படும் இடத்து A2, மூன்றாவது என்ன எழுதியிருக்கணும்? A1 இடைவெட்டு A2 தரப்படும் இடத்து A3, A1 இடைவெட்டு A2 தரப்படும் இடத்து A3. சரி பாப்போம். இப்ப பாருங்க, A1 இது எழுதலாம் A1 இடைவெட்டு A2 கீழே A1. இவரை எழுதலாம், இவருக்கும் அவருக்கும் இடைவெட்டல்லோ, அப்ப A1 இடைவெட்டு A2 இடைவெட்டு A3 கீழே A1 இடைவெட்டு A2. கீழே இருக்கவருக்கும் மேல இருக்கும் இடைவெட்டு கீழே இருந்த நிபந்தனையை எழுதி விடுறது. இப்ப பாருங்க, A1 A2 வெட்டுப்படம், A1 A1 வெட்டுப்படம் அழகாக A1 இடைவெட்டு A2 இடைவெட்டு A3 என்று வருது. இதுதானே பிள்ளை எங்களை இடது கை பக்கத்தில் இருந்தது LHS. கடைசியால பாப், அதே மாதிரி 4க்கு எழுதியிருக்கணும் பாருங்க, அதே மாதிரி 4க்கு எழுதியிருக்கணும் பாருங்க. உங்களோட பாட்டிலே இப்ப அதை எழுதக்கூடியதா இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு ஐடியா ஒன்று வரும் பாருங்க. 5வது RHSல என்ன இருக்குமெண்டா, A1ல தொடங்குறது, A2 கீழே A1 எழுதுறது. இனி அப்புறம் என்ன இருந்தா சொல்லுங்க, இந்த பாருங்க A3 கீழே என்ன வந்தா பிள்ளைகள், இவரில் என்ன மேல வரும், இந்த நடுவால மேல எழுதுக்கு என்ன வரும், A1 A2 இடவெட்டு இல்லை வரும். அப்ப A1 இடவெட்டு A2 வந்தது. கொஞ்சம் மண்டிய பாவிக்கணும், அப்பத்தானே பிள்ளைகள் இதுல A1 A2 மேல வரும், இதுல A1 A2 கீழே வரும் வெட்டுப்படம். அப்படி என்றால் அடுத்தது சொல்லுங்க, கொஞ்சம் மண்டிய பாவிங்கள் பிள்ளைகள். A4 வரும், கீழே என்ன வரும்டா, இவருக்கு மேல என்ன வருமோ அது அங்க கீழே வரும். இவருக்கு என்ன மேல வரும் சொல்லுங்க பாப்போம், A1 A2 A3 இடவெட்டு வரும். வழங்குதா பிள்ளைகள், A1 A2 A3 மூன்றினே இடவெட்டு மேல வரும், அதான் அங்க கீழே இருக்கு. இதுதான் தந்திருந்தது. இப்ப இதை கொஞ்சம் சுருகி கொண்டு போனோம்டா, இது வரும் அப்படியே இருக்கும். இவரை எழுதலாம் பிள்ளைகள், PA1 இடைவெட்டு A2 கீழே PA1. இவரை எழுதலாம் PA1 இடைவெட்டு A2 இடைவெட்டு A3 கீழே A1 இடைவெட்டு A2. சந்தோஷமா இருக்கணும், விட்டுப்பட போகுது. அவருக்கு எழுதலாம் PA1 இடைவெட்டு A2 இடைவெட்டு A3 இடைவெட்டு A4
4 பெறும். கீழே A1 இடைவெட்டு A2 இடைவெட்டு A3. இப்படி எத்தனைக்கும் எழுதலாம் பிள்ளைகள். 4க்கு எழுதலாம், 5க்கு எழுதலாம், 6க்கு எழுதலாம். எழுதுற பேட்டர்னை பாருங்க, ஒரு ஒழுங்கு இருக்கு பாருங்க. A1 எழுதலாம், A2ங்கள் A1, அப்புறம் A3 மேலே அப்படி A1 A2 A3 போகுது. முதலாளுக்கு கீழே நிபந்தனை ஒன்றும் இல்லை. அப்புறம் A1 வருது, A1 இடைவெட்டு A2 வருது, A1 A2 A3 வருது. அப்போ A10 எழுதியக்குள்ள கீழே A1 A2 A3 A9 வரைக்கும் பெறும். அப்படியே எழுதி கொண்டு போகும். இப்போ பாருங்க, இது வெட்டுப்படும், இது வெட்டுப்படும், இது வெட்டுப்படும். A1 இடைவெட்டு A2 இடைவெட்டு A3 இடைவெட்டு A4 அவர் மட்டும் மிஞ்சுவார். விளங்குதோ? இதுதான் எங்கட இடது கை பக்கத்தில் இருந்தது. விளங்குதோ பிள்ளைகள்? அப்ப இதுதான் அதுல நிறுவ சொல்லி கேட்டிருந்த 5 விஷயம். 8வது கேள்வியை பார்ப்போம். பை ஒன்றினுள் 8 இனிப்புகள் உள்ளன. 3 இனிப்புகள் A வகையானவை, 5 இனிப்புகள் B வகையானவை. 4 இனிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பிரதியிடப்படாமல் இருக்கும். 4 இனிப்பு முதல் 2க்கு தான் செய்யணும். 2 பந்து எடுக்கிறது, 2 கும்பல். இந்த முறை 4 AI A என்று வைக்கணும். இந்த முறை நாங்கள் வேறு ஏதாவது வைப்போம். ஏன்னா இங்கே A என்ற ஒரு வகை இருக்குல்லோ. இப்போ நாங்கள் இந்த ஒரு வைப்போம் XI. 5வது தடவை X வகையான இனிப்பு எடுத்தல். அப்ப இங்க X என்றதுக்குள்ள என்ன வருமெண்டா A B தான். X வகைண்டா A B தான் இருக்கு 2 வகை. ஆனால் ஐக்கு என்ன வருமெண்டால் 1 2 3 4 4 வரைக்கும் வரலாம் ஐக்கு. 1 2 3 4. ரைட். இனி பாப்போம். இனிப்பு வகைகள் மாறி மாறி வருவதற்கான நிகழ்தகவு. பாருங்க என்ன கேட்கணும்டா, மாறி மாறி வருவதெண்டா பிள்ளைகள், அது எப்படி வரலாம்டா, A1 இடைவெட்டு B2 இடைவெட்டு A3 இடைவெட்டு B4. அதாவது முதலாவது நீங்கள் A எடுத்திருந்தீங்கன்னா 2வது B வரணும், 3வது A வரணும், 4வது B வரணும். இல்லாட்டி முதலாவது B எடுத்திருந்தீங்க என்றால் 2வது A வரணும், 3வது திருப்ப B வரணும், 4வது A வரணும். இதுதானே பிள்ளைகள் மாறி மாறி வாருதுன்றது. அப்ப இதுக்கு நாங்கள் நிகழ்தகவு எப்படி இருக்குன்னு இப்பதான் பார்த்தோம். இதை பாருங்க, A1 A2 A3 A4 4 இடவெட்டுக்கு இப்படி போடலாம் பாருங்க. அப்ப இதை கொண்டே பிரதியிட போறேன் பாருங்க. அங்க பிரதியிட போறேன் அப்படின்னா முதல் P A1 எழுதுவேன். பிறகு இந்த P B2 given A1. A1 முதலாவதா வந்திருந்தால் 2வது B2. பிறகு எழுதுவேன் A1 B2 முன்னுக்கு வந்திருந்தால் 3வது A3 வாரதுக்கான நிகழ்தகவு. அடுத்தது எழுதுவேன் முதல் A1 A2 A1 B2 B3 A1 B2 A3 A1 B2 A3 பாருங்க பிள்ளைகள். அப்ப இதுல A1 வருது, B2 வருது, A3 வருது, B4 வருது. இங்க முன்னுக்கு இருந்தவர் A1 கீழே வருவார். இங்க இவ 2 பேரும் A1 இடவெட்டு B2, இங்க இவ 3 பேரும் A1 B2 A3. அதே மாதிரி 2வது நீங்கள் சொல்லுங்க பாப். மூளைய பாவீங்க, சும்மா வச்சிருக்காதீங்க, பாவிக்கிறீங்களா பிள்ளைகள். A2 B1 பாருங்க, இவர் கீழே வருவார். இனி B3, அங்க 3வது B3 தானே இருக்கு. இனி இவ 2 பேரையும் கீழே ஆக்கி விடணும். B1 இடவெட்டு A2. இனி பாருங்க A4 இவ 3 பேரும் வரணும். B1 A2 B3. இப்ப பாவம் என்னென்ன நிகழ்தகவு எழுதுறேன். அந்த பை ஒருக்கா இதுலயும் கீறி வைப்போம். பைக்குள்ள என்னென்ன இருந்ததுன்னா பிள்ளைகள் 3 Aயும் 5 Bயும் இருந்தது.
3a 5b. இப்போ முதலாவது a1 வாரண்டா a வாரண்டா பிள்ளைகள் 3/8 தர. முதலாவது a வந்துட்டால் ரெண்டாவது b வரணும். அப்போ முதலாவது a வந்துட்டா பிள்ளைகள் இது இனி 2a ஆகும். 2a ஆகினா அப்புறம் பாருங்க 7ல் 5b இருக்கு. 7ல் 5. இனி அதில் b ஒன்று எடுத்துட்டோமல்லோ, அப்போ இது 4b ஆகும். இனி a வரணுமா, மூன்றாம் தரம் இது ரெண்டும் வந்தா அப்புறம் மூன்றாம் தரம் a வரணுமாண்டா 2/6. அப்போ a வந்துட்டுன்னா இனி ஒரு a ஆயிடும். இனி பாருங்க அது இனி என்ன வரணுமா, b வரணுமா, b வரணுமாண்டா 4/5. உலங்குதா பிள்ளைகள்? முதலாவது a வந்தது, பிறகு b வந்தது, பிறகு a வந்தது, பிறகு b வந்தது. அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு எழுதுவோம். இனி பாவம் திருப்பிக்கிறேன். 3a 5b இருந்தது. முதலாவது b வரணுமெண்டா பிள்ளைகள் 5/8 5/8 தர. ஒரு b எடுத்துட்டோம்னா இனி 4b ஆயிரும். இனி a வரணும் ரெண்டாவது, அதாவது முதலாவது b எடுத்து முடிய a வரணும். இப்போ 3/7. அதோட a ஒன்று குறையும், a 2a ஆகும். இனி மூன்றாவது b வரணுமா, 2 4 6, அதில் 4b. 4bயில் ஒரு b எடுத்தோன்னா 3b போயிடும். இப்போ 2a 3b தான் இருக்கு, கடைசியா a வரணுமா, இப்போ 2/5. புலங்குதா பிள்ளைகள்? இப்படித்தான் மாறி மாறி வர்றதுக்கான நிகழ்தகவு. அதாவது 4 இடவெட்டு வந்ததென்றால் அது நிபந்தனையா வரைக்குள்ள என்ன மாதிரி நிபந்தனை நிகழ்தகவை பாவிச்சு எடுக்கிறோம்ன்றதை நீங்க அதில் பார்க்கணும். இன்னொரு பாட்டு இருக்குது, அதுல மூன்றாவது இனிப்பு முதலாவது b வகையை சார்ந்ததாக இருக்கணும். ரெண்டா பிள்ளைகள்? முதல் ரெண்டும் கட்டாயம் a வகையா இருக்கணும். மூன்றாவது தான் முதல்ல b வகையான இனிப்பு நீங்க எடுக்கிறதா இருக்கும். எங்க பார்ப்போம். மூன்றாவது இனிப்பு முதலாவது b வகையானதுக்கான நிகழ்தகவு. ரெண்டாவது வெறும் பிள்ளைகள் பாருங்க, a1 a2 2a வந்தா பிறகு அடுத்ததா b வரலாம், நாலாவது என்னவும் வரலாம். எங்களை முதலாவது தரம் b வந்துட்டா சரி. இப்போ மூன்றாவது இடத்துல ஃபர்ஸ்டா b வருது, முன்னுக்கு வரக்கூடாது. இனி நாலாவது b வரலாம் அல்லது ஏம் வரலாம், அடுத்தது ஏம் வரலாம். பாருங்க b3 எடுத்தா பிறகு என்ன வருதுன்றது எனக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைகள். a4 பாருங்க மூன்றாவது தரத்தில், அதாவது மூன்றுக்கும் முதல், அதாவது முதலாவதுலயோ ரெண்டாவதுலயோ b வராட்டி சரி, பின்னுக்கு என்ன வருதுன்னு பிரச்சனை இல்லை. ரைட், முதல் எழுதின மாதிரி எழுதுங்க. எப்படி a1 a2 a1 தரப்படும் இடத்து b3 a1 இடைவெட்டு a2 b4 a1 இடைவெட்டு a2 இடைவெட்டு b3 சாக அவர்களதும் a1 தரப்படும் இடத்து a2 a1 இன்டர்செக்ஷன் a2 தரப்படும் இடத்து b3 a1 இன்டர்செக்ஷன் a2 இன்டர்செக்ஷன் b3 தரப்படும் இடத்து a4. எங்கட பையக்குறி வெப்பம் பிள்ளையால் பையக்குள்ள என்னென்ன இருந்தது? 3 5 3a 5b இருந்ததா. இப்போ முதலாவது a1 ரெண்டா பிள்ளையால் 3/8. 3ல் 1 குறைஞ்சிட்டதுன்னா 2/7. ரைட். இனி மூன்றாவது b வரணும். மூன்றாவது b வரணும்டா பாருங்க, இது 3 2 ஆயிடுச்சு, அதிலே 3 எடுத்துட்டோம், இனி 1 தான் இருக்கு. அப்போ 5/6. 5 எடுத்தோன்னே இது 4 ஆயிடும். 4 ஆயினா கடைசியா b4ல வைக்கிறோம், b வரணும்டா கடைசியா 4/5. அடுத்தவருக்கு பாருங்க, இது 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 முதல் 3 1 தானே, அப்போ 3/8 2/7 5/6ல மாற்றம் இல்லை. கடைசியால் a இருக்கணும்டா, இங்க 4/5 அங்க 1/5. இதை நீங்க சுருக்கி எடுக்கலாம்.
அப்ப 4 தரம் அண்ட் அதாவது இடைவெட்டு வரைக்குள்ள நீங்கள் என்ன மாதிரி எங்களுடைய நிபந்தனை நிகழ்தவை பாவிப்பீர்கள் என்பதற்கு இந்த 2 உதாரணங்கள் செய்திருக்கிறோம். அடுத்தது AB என்னும் இரு நிகழ்வுகளுக்கு PA சமன் P1 PB சமன் P2 மற்றும் PA இடைவெட்டு B P3 ஆகும். ஓகே, பின்வரும் முடிவுகளை நிறுவுக. 11 நிறுவல் இருக்கு. பாப்போம். ஒன்றுண்ட A dash ஒன்றிப்பு B dash, A dash ஒன்றிப்பு B dash. கூப்பிடுங்கடா டிமோகன, டிமோகன். ரைட். இது நிரப்பி 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 இது P3 என்று தரப்பட்டிருந்தது. அது P3 என தரப்பட்டிருந்தது. அடுங்க இரண்டாவது இதான் திரும்பவும் டிமோகன், திரும்பவும் டிமோகன். எப்படி? P A ஒன்றிப்பு B என்ன முழுவதும் டேஷ். அது வெறும் ஒன்று சாய PA ஒன்றிப்பு B என்று, அது வெறும் ஒன்று சாய A ஒன்றிப்பு B விரிச்செழுத தெரியும் எங்களுக்கு. நிகழ்வு தொடங்கிக்கே படிச்சனா. ஒன்று சாய PA தந்திருந்தவங்க P1, PB தரப்பட்டது P2, இது தரப்பட்டது P3. அடைப்பை நீக்கு. ஒன்று சாய P1 சாய P2 சக P3. மூன்றாவது A இடைவெட்டு B dash. இதான் பிள்ளைகள் சார் நிரப்பி என்று படிச்சோம். நல்ல வித்தியாசம். அதாவது PA இடைவெட்டு B dash நாங்கள் இன்னொரு மாதிரி எழுதுறாங்க, PA சாய B and சார் நிரப்பி. இதுக்கு நாங்கள் எடுத்து நாங்கள் A சாய A இடைவெட்டு B, இந்த AP1 இது P3 தரப்பட்டது தரப்பட்டது. AP1 எனவும் A இடைவெட்டு B P3 எனவும் தரப்பட்டுள்ளது பிள்ளைகள். நாலாவது இதை மாத்தி எழுதும். இப்ப முன்னுக்கு டேஷும் பின்னுக்கு டேஷ் இல்லாமல் இருந்தா இடைவெட்டுத்தானே பிள்ளைகள். பிரட்டி எழுதி விடுறான். எப்படி எப்படி இனி சார் நிரப்பி. B தரப்பட்டது P2 உண்டு. இது A இடைவெட்டு B, B இடைவெட்டு ரெண்டுமே உண்டுதான், அது P3. சிம்பிள் சிம்பிள். சும்மா டக் டக்குன்னு செய்யலாம். அஞ்சாவது இது என்ன சொல்றாங்க? PA இடைவெட்டு B இந்த டேஷாம் ரெண்டா ஒன்று சாய PA இடைவெட்டு B, அது ஒன்று சாய P3. முடிஞ்சது பிள்ளையா. டேஷ் என்ன ஒன்று சாய தானே, நிரப்பி நிரப்பி. ஆறாவது P A dash ஒன்றிப்பு B ஆம். ஒன்றிப்பா இடைவெட்டு இல்லை, ஒன்றிப்பு. அங்க பாப்போம். A dash சக B சாய A dash இடைவெட்டு B. ஒன்று சாய PA சக PB. இது இப்ப பார்த்தனாங்க பிள்ளை என்ன சொல்லுங்க பாப்போம். PB சாய PA இடைவெட்டு B என்று பார்த்தனாங்க. B சாயே தானே இது. அப்ப PBயும் PBயும் வெட்டுப்படும். ஒன்று சாய PA சாயதர சாய சக A இடைவெட்டு B. ஒன்று சாய P1 சக P3. விளங்குதோ? இது ஆறாவது. ஏழாவது பாப்போம். ஏழாவது இங்கே டேஷ் இருக்கு பிள்ளைகள். அப்ப என்ன செய்யலாமண்டா நிரப்பிதானே. ஒன்று சாய A ஒன்றிப்பு B, ஒன்று சாய PA PB PA இடைவெட்டு B, ஒன்று சாய P1 சாக P2 சாய P3. அடைப்பை நீக்கினால் P1 சாய P2 சாக P3.
சரியோ? எட்டாவது இது என்னவாம்? பி ஏ டேஷ் இடைவெட்டு ஏ யூனியன் பி, ஏ ஒன்றிப்பு பி. இந்த ஏ டேஷால ஒரு தரையும் பெருக்கும் இல்லையா? பி ஏ டேஷ் இடைவெட்டு ஏ ஒன்றிப்பு ஏ டேஷ் இடைவெட்டு பி. அப்ப ஏ டேஷ் இடைவெட்டு ஏ என்றா பிள்ளையால் அது நல்லா போயிடும், சூன்யம். ஏண்டா ஏக்கும் ஏ டேஷுக்கும் இடைவெட்டு இல்லை பிள்ளையால். இப்ப இதுதானே, இது ஏ, இதுக்கு வழியில ஏ டேஷ், ஏக்கும் ஏ டேஷுக்கும் இடைவெட்டு வராது. அப்ப ஏ இடைவெட்டு ஏ டேஷ் என்றது சூன்யத்தோடையா போயிடும். ஏ டேஷ் இடைவெட்டு பி. இனி பாருங்க, எந்த தொடையோடையும் சூனிய தொடைக்கு நீங்கள் ஒன்றிப்பு எடுப்பியல் என்றால், யூனியன் எடுப்பியல் என்றால் அந்த பெரிய தொடை தான் மிச்சமாக வரும். ஆகவே இவருக்கு நான் எழுதலாம், இந்த சூனிய தொடையை விட்டுட்டு ஏ டேஷ் இடவெட்டு பி என்று எழுதலாம். இது அங்கட சார் நிரப்பி, இது என்ன, இது பி சாய ஏ. பி சாய ஏ என்ன எழுதுறது? பி சாய பி இடைவெட்டு. இது தரப்பட்டிருக்குது P2 அண்டு இது தரப்பட்டிருக்குது P3 அண்டு. முடியா பாருங்க, P2 சாய P3. சரியா பிள்ளைகள்? அதுதான் அது. அப்ப இதுல இதை கவனிச்சு கொள்ளணும். சூனிய தொடையோட எந்த தொடைக்கு நீங்கள் ஒன்றிப்பு எடுத்தாலும் அந்த பெரிய தொடை தான் விடையாக வரும். ஒன்பதாவது பாப், ஏ ஒன்றிப்பு ஏ டேஷ் இடைவெட்டு பி. பி இதை உள்ள கொடுவோம். ஏ ஒன்றிப்பு ஏ டேஷ் இடவெட்டு ஏ ஒன்றிப்பு பி. அப்ப ஏ ஒன்றிப்பு ஏ டேஷ் என்ற பிள்ளையால் அகிலத்தோட, அது அகிலத்தோட என்று வரும். அகிலத்தோடையோட இதை இன்டர்செக்ஷன் பண்ணி பாருங்க, திருப்பி எழுதுறேன். இது அகிலத்தோட, அப்ப அகிலத்தோடையோட எதை இன்டர்செக்ஷன் பண்ணினாலும் எதை இடவெட்டு எடுத்தாலும் அந்த சின்னத்தோட தான் விடையா வரும். ஏன்னா அகிலத்தோட பெரியதோட தான். அப்ப இதுக்கு விட வரப்போது பி ஏ யூனியன் பி என்று வரும். ஏ யூனியன் பி என்று வரும். அதை விரிச்செழுதி நீங்கள் என்றால் ஏ சாக பி சாய ஏ இடைவெட்டு பி, P1 சாக P2 சாய P3, P1 சாக P2 சாய P3. பத்தாவது பாப், ரெண்டு இருக்கு பிள்ளை, அதே நிறுவனம் இதே நிறுவனம். எங்க பாப்? இவரை பாப். பி தரப்படும் இடத்து ஏ என்றா பிள்ளைகள், ஏ இடைவெட்டு பி இன் கீழ் PB, அது நேரடியாக வரும் என்ன, P3 இன் கீழ் P2. அதே மாதிரி இவரை பார்த்தீர்கள் என்றால் பி ஏ இடவெட்டு பி இன் கீழ் PA, அது வரும் P3 இன் கீழ் P1. எந்த விதமான குழப்பமும் இல்லை பிள்ளைகள், சுகமா செய்யலாம். 11 பாப், B dash A dash. அப்ப இதை தனி எடுக்கிறோம் பாருங்க, P B dash இன் கீழ் A dash. A dash இடைவெட்டு B dash கீழே A dash. இது வரும் A ஒன்றிப்பு B இந்த dash A dash. இது வரும் ஒன்று சாய A ஒன்றிப்பு B, ஒன்று சாய PA. A ஒன்றிப்பு B எழுதலாம் PA PB A இடவட்டு B என்று கீழே ஒன்று சாய PA. பிரதியிடுவோம், ஒன்று சாய P1 சாக P2 சாய P3 கீழே ஒன்று சாய P1. ஒன்று சாய P1 சாய P2 சாக P3
ஒன்று சாய P1 இப்படியே பாருங்க ஒன்று சாய P1 சாய P2 சக P3 கீழே ஒன்று சாய P1 அடுத்தவரை பாப் இவர் என்னவா இவர் என்ன சொல்றாரு P அது வெறும் P A dash இடைவெட்டு B dash P B dash P A union B முழுவதின் dash P B dash ஒன்று சாய A union B P B ஒன்று சாய P A சக P B சாய P A intersection B கீழே இது P B dash என்ன ஒன்று சாய P B ஒன்று சாய P B ஒன்று சாய P1 சக P2 சாய P3 ஒன்று சாய P2 ஒன்று சாய P1 சாய P2 சக P3 ஒன்று சாய P2 உலாங்குதோ புள்ளியல் இப்ப நாங்கள் ரெண்டாவது பகுதி அதாவது நிகழ்தகவின் ரெண்டாவது பகுதியின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம் அப்ப இதுல நாங்கள் என்னத்தை பார்த்தினாங்கடா நிபந்தனை நிகழ்தகவு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ற ஒரு விஷயம் படிவா பார்த்தினாங்க அதெண்டா என்ன அதற்கு இருக்கிற சமன்பாடுகள் என்ன அந்த சமன்பாடுகளை வைத்துக்கொண்டு எப்படிப்பட்ட கணக்குகள் எல்லாம் செய்யலாம் என்று பார்த்தனாங்க அப்ப நாங்க அடுத்தத நான் சொன்ன எல்லாம் ஐந்து பிரிவா பிரிச்சு வச்சிருக்கோம் அப்ப நிகழ்தகவின் மூன்றாவது நாலாவது ஐந்தாவது பிரிவுகளை தொடர்ந்து பார்த்து கடைசியில கடந்த கால வினாக்கள் பாஸ் பேப்பர்ஸ் செய்வோம்